எஸ். ஸோ நேம் வந்து இப்போ இந்த திஸ் நேமுக்கு பதிலா வெறும் நேம்னு மட்டும் போட்டீங்கன்னா, இந்த ஸ்கோப்புக்குள்ளார அந்த நேம்ங்கிறது இம்மீடியட்டா இங்க தானே இருக்கு. அப்போ இந்த நேம்ங்கிறது அது இங்க இருக்கிற நேமா தான் எடுத்து ரெஃபர் பண்ணுமே தவிர, இந்த ஸ்கோப்புக்கு வெளிய இருக்கிற இந்த நேமா எடுத்து ரெஃபர் பண்ணாது. அப்போ நீங்க இங்க வர்ற இந்த நேம்ங்கிற வேல்யூவ இந்த நேமுக்கு அசைன் பண்ணணும் அப்படின்னா, திஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்பரேட்டர் குடுத்து தான் குடுக்கணும். புரியுதுங்களா? எதுக்கு இந்த திஸ்ன்னு? புரியுது. இப்போ ஒரு வேளை இந்த நேம் வந்து வேறையா இருந்ததுன்னா, இந்த பிரச்சனையே உங்களுக்கு இல்ல. இப்ப நேம் 1ன்னு இருந்ததுன்னு வச்சுங்களேன், அப்ப இங்க திஸ்ன்னு குடுக்க தேவையில்ல. ஏன்னா, நீங்க நேம் 1ங்கிறதுக்கு நேம் 1ன்னு இங்க இந்த ஸ்கோப்புக்குள்ளார வேற எந்த வேரியபிளும் இல்ல. ஸோ நேம் 1ன்னு இருக்கிற ஒரே ஒரு ஸ்கோப் இருக்கிற வேரியபிள் அங்க மட்டும் தான். ஸோ ஆல்ரெடி அது வந்து டைரக்ட்டா அது இங்க இருந்து எடுத்துக்கும். ஓகேங்களா? ம். ரைட். பர்சன் கிளாஸ் ஓகே. ஸ்டூடண்ட் கிளாஸ். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு. இங்க வந்து ஸ்பேஸ் விட தேவையில்ல. இங்கேயும் ஸ்பேஸ் விட தேவையில்ல. நேமு, ஏஜ், ஜெண்டர். ஜெண்டர் வந்து கேரக்டர். அதாவது நீங்க எம் இல்லாட்டி வந்து ஆமா. எஃப்ன்னு வச்சுக்கலாங்கிற ஐடியால கேரக்டர்னு வச்சிருக்கீங்க. ஓகேவா? ம். ரைட். கிரேடு, ஸ்ட்ரிங். கிரேடுனா என்னதுங்க? ஓ! ஏ கிரேடு அந்த கிரேட் கிரேடு இல்ல. அந்த கிரேட் நான் மென்ஷன் பண்ணி இதுல கிளாஸ்ன்னு போட்டா ஆல்ரெடி மேலேயே கிளாஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அது அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. அதனால நான் இங்க கிளாஸ்ன்னு போட ட்ரை பண்ணீங்களா? அது நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்கல்ல ஸ்டூடண்ட்க்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் அந்த மாதிரி. ஐ மீன் ஃபர்ஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேட் அந்த மாதிரி பசங்க அது ஓகே எனக்கு புரியுது. கிரேடுனா என்ன கிரேட் படிக்கிறாங்க அப்படிங்கிறது இல்லையா? ம். ஓகே. ஆமா. ஓகே. நான் மார்க் இங்க கிரேட் செக்ஷன்லாம் இருக்குமா? செக்ஷன் என்ன செக்ஷன் இங்கயா? ஆமா. கிளாஸ், செக்ஷன்ஸ். இருக்கும். ரூம் நம்பர் தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சரி ஓகே. கிரேடுன்றது நீங்க ஸ்ட்ரிங்காவே குடுத்துறீங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற மாரி. ஆமா. நம்பர்லயும் வரும், வேர்ட்ஸ்லயும் வரும். இங்க அதனால ஸ்டாண்டர்ட்னு சொல்ல மாட்டாங்க. கிரேடுன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கிரேடு, செகண்ட் கிரேடுன்னு. ஆமா. ஓகே. பட் அத நம்ப வந்து பெட்டர் இன்டிஜராவே வச்சுக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா, அது வந்து ஃபர்ஸ்ட் அந்த எஸ்டிங்கிறது நம்ம படிக்கும்பொழுது தான் அப்படி படிப்போம். பட் ஆனா நீங்க ரியல் டைம்ல வந்து பார்க்கும்பொழுது அந்த மாரி இருக்காது. நம்பர்ஸ்ல தானே இருக்கும். 1வதுல இருந்து 12வது வரைக்கும் இருக்குன்னா, 1ல இருந்து 12ங்கிறது நம்பர் தான். ம். ஸோ குட் பி பெட்டர் இஃப் யூ கேன் ஜஸ்ட் ஹேவ் இட் அஸ் இன்ட். ஓகேவா? ஆமா. இப்ப அத நான் மாத்தணும்னு வச்சுங்களேன். இப்ப நான் சொல்லிட்டேன். இத வந்து நான் இன்டிஜரா மாத்தணும்னா எப்படி மாத்தணும்னா, ரீஃபாக்டர் செயின் சிக்னேச்சர்னு ஒண்ணு வரணும். வரமாட்டேது. இருங்க. இங்க போய் பண்ணா வருமா? செயின் சிக்னேச்சர்னு குடுத்துட்டு, இங்க போயிட்டு நான் அந்த கிரேட தானே மாத்தப் போறேன். இத வந்து இன்ட்டுன்னு மாத்திக்கிறேன். ரீஃபாக்டர் குடுப்பேன். இத ரீஃபாக்டர் பண்ணா இது தப்புன்னு சொல்லுதா? இப்போ இங்க மேல மாறலையாட்டுக்க. அதான். இதோ இப்ப இங்க தப்புன்னு இது சொல்லுது இல்லையா? அதுவே ஆப்ஷன்ஸ் குடுக்கும். இந்த ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன குடுக்குதுன்னா, ராப் யூசிங் ஸ்ட்ரிங். இந்த கிரேடு இங்க வர்ற இந்த இன்டிஜர நீங்க ஒரு ஸ்ட்ரிங்குக்கு அசைன் பண்ண ட்ரை பண்றீங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இத ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கா மாத்தி இந்த ஸ்ட்ரிங்குக்கு அசைன் பண்ணுங்கன்றது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா குடுக்குது. கீழ சொல்லுது. ராப் யூசிங் ஸ்ட்ரிங் டாட் வேல்யூ ஆஃப் அதாவது இந்த இன்டிஜர் இப்ப இது இங்க இன்டிஜரா தானே வருது கிரேடுங்கிறது. அத வந்து இப்ப நீங்க ஒரு ஸ்ட்ரிங்கா மாத்தி அசைன் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ட்ரிங் டாட் வேல்யூ ஆஃப் இப்படி மாத்துனீங்கன்னா, அந்த கேஸ்ட் பண்றது சொன்னேன்ல நேத்து. கேஸ்டிங். அது வந்து கிளாஸ கேஸ்ட் பண்றதுன்னா டைரக்ட்டா ஆஸ்ன்னு போட்டு ஈஸியா கிளாஸ் அப்படி பண்ணிடலாம். பட் ஸ்ட்ரிங் எதுவெல்லாம் பண்ணணும் அப்படின்னா இப்படிதான் பண்ணணும். ஸ்ட்ரிங் வேல்யூ ஆஃப் இன்டிஜர். இப்படி கொடுத்தீங்கன்னா, இப்ப இந்த 2ங்கிற இன்டிஜர் வந்து ஸ்ட்ரிங்கா மாறிடும். இந்த இது இப்ப ஸ்ட்ரிங்கா மாறிடும். அந்த ஸ்ட்ரிங்க நீங்க கரெக்ட்டா இந்த ஸ்ட்ரிங்குக்கு அசைன் பண்றீங்க. பட் நம்மளோட தேவை அது கிடையாது இப்போ. அது நான் சும்மா உங்களுக்கு அது என்ன ஆப்ஷன் காட்டுதுங்கிறத சொல்றதுக்காக சொல்லி செஞ்சு காமிச்சேன். தேவை எனக்கு என்ன அப்படின்னா, அத நான் இப்ப டைப் பண்ணேன் இல்லைங்களா? டைப் கூட பண்ண தேவையில்ல. அப்படியே இப்படி போட்டீங்கன்னா அதுவே தானா ராப் பண்ணிரும். ஓகே.
ஆனா இப்ப நம்ம அத பண்ணக்கூடாது. அப்போ இது வந்து கரெக்ட்டான சஜஷன் இல்ல அப்படின்னும்போது, வேற என்னென்ன சஜஷன்லாம் சொல்லுதுன்னு பார்க்கறதுக்கு இந்த மோர் ஆக்ஷன்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. ம். இத கிளிக் பண்ணணும். இத கிளிக் பண்ணீங்கன்னா, ராப் யூசிங் ஸ்ட்ரிங் வேல்யூன்னு ஒரு ஆப்ஷன் சொல்லுது. சரி ஓகே. அது ஏற்கனவே கிரேட் பண்ணது. கிரேட் டைப் டூ இன்டிஜர்ன்னு ஒரு ஆப்ஷன் சொல்லுது. ம். டைப் இன்னொரு ஆப்ஷன் முன்னாடி சேஞ்ச் வந்து நான் மெயின்ல வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். அத சேஞ்ச் பண்ணிட்டாவே இது ஆ காட்டாது. இல்ல, இல்ல. இது வந்து இங்க இருக்கிறதுக்கு தான் சொல்லுது. இப்ப நீங்க அசைன் பண்ற இடம், இது அசைன் பண்ண போறீங்கல்ல, இது ஸ்ட்ரிங் இல்ல. ம். அத தான் வந்து அது கேட்குது. சேஞ்ச் பாராமீட்டர் கிரேட் டைப் டூ ஸ்ட்ரிங். இந்த மாரி நெறைய ஆப்ஷன் சொல்லுது. மறுபடியும் இத வந்து ஸ்ட்ரிங்காவே மாத்திக்கிட்டுமா அப்படின்லாம் கேட்குது. ம். நான் என்ன சொல்றேன்னா, கிரேட வந்து அ டைப் டூ இன்ட் டைப் டூ இன்ட். அப்படின்னு சொல்றேன். அவ்வளோதான். இப்ப இதுல இருக்கிற பிரச்சனைகள் இப்ப தீர்ந்தது. இப்பவும் ஆனா இங்க எரர் சொல்லுது. என்ன எரர் சொல்லுதுன்னா, இத எங்கனா நீங்க யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதுல கிளிக் பண்ணீங்கன்னா, அது எங்க யூஸ் பண்ணியிருக்கீங்கங்கிறதுக்கு போயிடும். இது இப்ப இங்க வருதுல்ல, ரிலேட்டட் ப்ராப்ளம்னு காட்டுதுல்ல. எங்கேயோ ஒரு இடத்துல இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணியிருக்கீங்க. கால் பண்ணும்பொழுது ஏன்னா இதை நம்ம இங்க இன்டிஜரா மாத்திட்டோம். பட் அங்க இருந்து அத அனுப்பும்போது நீங்க ஸ்ட்ரிங்கா அனுப்பிச்சுட்டு இருக்கிறோம். அது பழைய கோடுங்கிறதுனால அது தப்புன்னு சொல்லுது. அது எந்த இடம் அப்படின்னு நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அழகா இங்க கிளிக் பண்ணீங்கன்னா, அது அங்க எடுத்துட்டு போய் காமிச்சிரும். இப்ப இந்த இடத்துல இருந்து அனுப்புறது தான். இப்ப இத நீங்க ஸ்ட்ரிங்கா அனுப்பிச்சிருக்கிறதுக்கு பதிலா நான் இனிமேட்டு என்ன பண்ண போறேன்னா, கிரேடா அனுப்ப போறேன். அவ்வளவுதான். ஓகேங்களா? ம். அவ்வளவுதான். இப்ப இந்த கிளாஸும் ஓகே. செட்டர் வந்து பை டிஃபால்ட் கிரியேட் பண்ண வேணாம். கெட்டர் மட்டும் எப்பயும் கிரியேட் பண்ணி வச்சுக்கங்க. ஓகே. இப்ப அந்த கிரேட் வந்து நம்ம அங்க ரீஃபேக்டர் பண்ணதுனால இந்த எல்லா இடத்துலயுமே கரெக்ட்டா மாறி இருக்கு பாருங்க. ம். இதுக்கு ஆமா. முன்னாடி அது மாறி இருக்குங்கிறத இண்டிகேட் பண்றதுக்கு இதோ இங்க ஒரு ப்ளூ கலர்ல ஒரு பாக்ஸ் தெரியுதுங்களா? சம்திங் சேஞ்ச் ஆயிருக்கு. நான் புல் பண்ணதுக்கு அப்புறத்துல இருந்து சம்திங் சேஞ்ச் ஆயிருக்கு. ஏன்னா இப்ப இது எல்லாமே நான் பண்ண மாடிஃபிகேஷனா தானே காட்டும். கரெக்ட்டுங்களா? ம். இப்ப சம்திங் சேஞ்ச் ஆயிருக்குன்றத காட்டுது. என்ன சேஞ்ச் ஆயிருக்குன்னா, இதுக்கு முன்னாடி இங்க ஸ்ட்ரிங்ன்னு இருந்தது. இப்ப இன்டிஜர் மாறி இருக்கு. இல்ல எனக்கு இப்ப இந்த இடத்துல திருப்பி ஸ்ட்ரிங்கே வேணும்னா, இதோ இருக்கு இல்லைங்களா? இங்க ஒரு சிம்பல் ரோல் பேக் லைன்ஸ். ம். இத கிளிக் பண்ணீங்கன்னா, திருப்பி அங்க ஸ்ட்ரிங்காவே மாறிடும். அதாவது இந்த சேஞ்ச் எனக்கு வேணாம். இப்பவே இத நான் ரிவர்ட் பண்ணணும்னு நெனைக்கிறேன் அப்படின்னா, நீங்க இங்க கிளிக் பண்ணி ரிவர்ட் பண்ணிக்கலாம். ம். இந்த ஓகே. பர்ட்டிகுலர் லைன கிளிக் பண்ணி ரிவர்ட் பண்ணிக்கலாம். இந்த இந்த ப்ளூ கலர்ங்கிறது எதுக்குன்னுங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ம். அவ்வளோதான். ஆ இப்போ வந்து உங்களோட இத நான் கரெக்ட் பண்ணிட்டேன் இல்லையா? இப்போ உங்களோட கரெக்ட் பண்ண உடனே நான் என்ன பண்ணணும்னா, இத புஷ் பண்ணி பாரு. புல் பர்சன்ங்கிறது நான் பண்ணது. நீங்க பண்ணது. ஸ்டூடண்ட்ங்கிறது இவங்க பண்ணது இல்லையா? நான் என்ன பண்ண போறேன்னா, பர்சன்ங்கிறத மட்டும் கமிட் பண்றேன். கீர்த்தி சேஞ்சஸ்ன்னு போட்டு. கமிட். ஐயோ! கரெக்ட்டா போட்டு கமிட் பண்ணல. ஆக்சுவலா கொஞ்சம் கரெக்ட்டான சென்டென்ஸ் போட்டிருக்கணும். ம். அப்படியே பண்ணிட்டேன். இப்ப அப்படி பண்ணிட்டேன். இப்ப நான் திருப்பி அத மாத்தி பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா, அதுக்கெல்லாம் நெறைய வழி இருக்கு. ஈஸியா பண்ணலாம். பட் இன்னும் ஒரு 2, 3 கமாண்ட் எக்ஸ்ட்ரா போகும். அது நம்மளுக்கு இப்போதைக்கு வேண்டாம். ஓகேங்களா? இப்ப இதுவே கமிட் ஆயிருக்கும் தானே? ஆமா கமிட் ஆயிடுச்சு. அப்புறம் நான் அத செக் தான் பண்றேன். இப்ப கமிட் ஆயிடுச்சான்னு உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா, அத லாக் போட்டு பார்த்துரலாம். லாக் போட்டா கீர்த்தி சேஞ்சஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ம். அந்த லாக்ல இருந்து வெளிய வரணும்னா, கியூ அழுத்துனோம்னா வெளிய வந்துரும். இப்போ புஷ் பண்ணிடுறேன். இல்ல புஷ் பண்ணாலும் பண்ணலாம். இல்ல மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து நான் புஷ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இப்ப பர்சன்லயும் நான் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். அங்க என்ன ஆமா. பண்ணிருக்கேன்? அங்க இருந்து அரேஞ்ச் தான் பண்ணீங்கல்ல? என்ன பண்ணியிருக்கேன்னே தெரியல. ஆமா. நீங்க வந்து இது கரெக்ட்டா இல்லன்னு சொன்னீங்கல்ல, அலைன்மென்ட். ம். லைன். அலைனிங் என்ன ஸ்பெல்லிங்? தப்புன்னு சொல்லுது. ஓ! டபுள் எல் போட்டு. ம். இத சூஸ் பண்ணிக்கணும். மறந்துறக்கூடாது. ஆமா. அவ்வளோ. இப்போ நான் ஒரே நேரத்துல தான் சேஞ்சஸ் பண்ணேன். பட் அத நான் 2 கமிட்டா தனித்தனியா பிரிச்சிருக்கேன். ஆ. ஓகே. இப்போ லாக் போட்டு பார்த்தீங்கன்னா 2 கமிட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் கமிட் கீர்த்தி சேஞ்சஸ்ன்னு வந்திருக்கு. செகண்ட் ம். கமிட் அலைனிங் தி பெர்சன் கிளாஸஸ்ன்னு வந்திருக்கு. ஏன் இப்படி பிரிக்கணும்னா, ஈஸியா இருக்கும் அப்பதான். இப்ப நான் திருப்பி ஏதாவது ஒண்ணு ரிவர்ட் பண்ணணும்னா, நான் ஈஸியா ரிவர்ட் பண்ணிக்க முடியும். ரிவர்ட் பண்றதுனா நான் கமிட் போட்டதுக்கு அப்புறம் கூட, இப்ப எனக்கு இந்த சேஞ்சஸ் வேண்டாம். இத நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, என்னால ஈஸியா அந்த ஒரு பர்ட்டிகுலர் சேஞ்ச மட்டும் ரிமூவ் பண்ண முடியும். இப்ப 2த்தையும் நான் ஒண்ணா போட்டிருந்தேன்னு வச்சுக்கங்களேன், ம். எப்படி அத மட்டும் ரிமூவ் பண்றது? கஷ்டமா இருக்கும் இல்லையா? ஓகே, ஓகே. ம். அது எப்படி ரிமூவ் பண்றதுங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் பின்னாடி கூட பார்ப்போம். ஏன்னா ஏற்கனவே இருக்கிற இந்த 2, 3 கமிட் அந்த இதுவே உங்களுக்கு நல்லா பழகிடுச்சுன்னா,
அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தரா இது கொஞ்சம் அட்வான்ஸ்டா போலாம். கிட்ல வந்து எப்படி அதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பின்னாடி லாஸ்ட்ல பார்க்கலாம். ஓகே. இப்போ இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. அடுத்து சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் டீச்சர் வந்து பிரியா பண்ணது, எம்ப்ளாயி நிவேதா பண்ணது. சப்ஜெக்ட் ஆல்ரெடி இருந்தது. பிரைவேட்டா மாத்திட்டாங்களா? பிரியா சூப்பர். கேரக்டர் செகண்ட்ஸ். டீச்சர். ஓ, எந்த செக்ஷன்ல எடுக்கிறாங்கங்கிறதெல்லாம் போட்டிருக்கிறாங்களோ? ஓகே. நேமு, டீச்சரோட ஐடி. ஓகே. சப்ஜெக்ட் என்ன ஸ்பெஷாலிட்டி? ஸ்டூடெண்ட். இது ஸ்மால் லெட்டர்ல இருக்குங்க. ஸ்டூடெண்ட் இல்ல ஸ்டாண்டர்டுக்காக போட்டிருக்கு. ஓகே ஓகே சாரி, தப்பா படிச்சுட்டேன். எனவே அது ஸ்மால் லெட்டர்ல தான் இருக்கும். ஓகே, இல்ல நான் தப்பா இது பண்ணிட்டேன். டைப் பண்ணுறேன். இதெல்லாம் ஜெனரேட் பண்ணீங்களா இல்ல எப்படி பண்ணீங்க? என்ன? ஜெனரேட் பண்ணீங்களா இல்ல டைப் பண்ணீங்களான்னு கேக்குறேன். ஃபர்ஸ்ட் நான் டைப் பண்ணி பண்ணினேன். லாஸ்ட் நானும் ரெண்டுக்கு generate அவங்க தான் ஜெனரேட் பண்ண பண்ணேன். சொல்லிட்டாங்க. ஓகே. டைப் பண்ணியே பண்ணி பழகுங்க, அப்பதான் டைப்பிங் ப்ராக்டிஸ் ஆகும். டைப் பண்ணி தான் பழகுனேன். 4 டைப் பண்ணேன். லாஸ்ட் 2 ஜெனரேட் கொடுத்து இது கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க. கன்ஸ்ட்ரக்டர் எப்பயும் மேல வச்சுக்கங்க, ஸோ தட் ஈஸியா இருக்கும் பார்க்கறதுக்கு. கெட்டர்ஸ் எப்பயுமே கீழே வச்சுக்கணும். ஓகே, நிறைய வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா, அது பரவாயில்ல. That's fine. அவ்வளவுதான். எம்ப்ளாயி. எம்ப்ளாயி தான் நடுவில் தங்கிட்டு இருக்கு. நிவேதா, எம்ப்ளாயி வந்து பிரைவேட் ஃபீல்டா மாத்தி கன்ஸ்ட்ரக்டர் ஒன்னு போட்டு விட்டுருங்க. ஓகே. இது பேர் தான் பிசினஸ் லாஜிக் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இப்போ நீங்க இதுல ஒண்ணு பண்ணிருக்காங்க பாத்தீங்களா நிவேதா, இது வந்து பிசினஸ் லாஜிக்கோட ஃபங்க்ஷன். அப்போ இதை வந்து போஜ கிளாஸ்ன்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது போஜ கிளாஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க. இது ஜஸ்ட் ஒரு கிளாஸ். ஏன்னா இதுல வந்து அவங்க ஒரு பிசினஸ் லாஜிக்கா ஹேண்டில் பண்ணிருக்காங்க ஒரு ஃபங்க்ஷனை வச்சு. அப்போ மற்றதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் ஜஸ்ட் போஜ கிளாஸ் தான். இதில் எதுவுமே பிஸ்னஸ் லாஜிக்ஸ் கிடையாது. ஜஸ்ட் இந்த டேட்டாவை மட்டும் ஹோல்ட் பண்ணி, ஃபீல்ட்ஸை மட்டும் ஹோல்ட் பண்ணுறதுக்கான ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோதான். ஓகேவா? சிறப்பு. இப்போ எம்ப்ளாயி தான் முதல்ல நம்மளுக்கு வேணும். நான் அதனால எம்ப்ளாயை நானே மாற்றிடுறேன். எம்ப்ளாயிக்கு பப்ளிக் நேம்னு இருக்கா? இதை ஃபஸ்ட்டு ப்ரைவேட்டுன்னு மாற்றேன். ப்ரைவேட் நேமு. எம்ப்ளாயிக்கு என்ன இருக்கும்? ரோல். ரோல்னா டெசிக்னேஷன் இல்லைங்களா? ஓகே. பிரைவேட் ரோல், ஏஜ், salary, bonus, employee ஓகே. இப்போதைக்குலாம் வேண்டாம், சின்னதாக மட்டும் வச்சுக்கலாம். சேலரி இருக்கட்டும், நேம் இருக்கட்டும், ரோல் இருக்கட்டும். ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் ஒரு ஐடி இருக்கும். ஓகே. ஐடி வந்து ஸ்ட்ரிங் டைப்பா, இன்டீஜர் டைப்பா? இன்டீஜர் டைப்லேயே வச்சுக்கலாம் இப்போதைக்கு. சேலரி டபுள், ஏஜ், ரோல், நேம், ஐடி. இது எங்க இருந்தா என்னடா, எதுக்கு இப்படி உட்காந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆர்டரா இருந்தா நம்மளுக்கு பார்க்கறதுக்கு எப்பயுமே ஈஸியா இருக்கும். எம்ப்ளாயி ஐடி, நேம், அவரோட ஏஜ், அதுக்கப்புறம் ரோல், சேலரி. ஓகே. இப்போ ஒரு ப்ரோக்ராம் வந்து எல்லாத்தையுமே நானே பண்றேன்னு வச்சுங்களேன். இப்போ ஒவ்வொன்றையும் உங்கள்கிட்ட சொல்லி பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ எல்லாத்தையுமே நானே பண்ணேன்னா, இப்போ ஒவ்வொரு இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா, இப்போ பர்சனுக்கும் வந்து ஒரு ஐடியும் ஒன்று தேவை. அப்போ அதே ஆர்டர்ல நான் எல்லாத்தையும் போட்டு வச்சுப்பேன். ஸோ தட் எதை போய் பார்த்தாலும் எனக்கு தெரியும் அந்த ஃபீல்டு எங்க இருக்குன்ட்டு. நான் போய் தேடிட்டு இருக்க தேவையில்ல. ஸோ அது ஒரு மாதிரி ஆர்டரா அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்காக அந்த மாதிரி.
ஓகே. இப்போ இந்த கிளாஸ்க்கு என்னென்ன கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். Constructor. இன்க்ளூடிங் ஆல் திஸ் ஃபீல்ட். அதுக்கப்புறம் கெட்டர்ஸ். மேலே கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, மவுஸ் பாயிண்டர் மேலே இருக்கு, அதனால மேலே கிரியேட் ஆயிடுச்சு. நான் இங்கே வச்சு கிரியேட் பண்ணுறேன். அடுத்து கெட்டர் செட்டர்ஸ். நான் வந்து கெட்டர்ஸ் மட்டும் கிரியேட் பண்ணுறேன். இதில் ரிலேட்டட் ப்ராப்ளம் நேம்ல இருந்து என்ன கால் ஆயிருக்கா? ஆமாம், எம்ப்ளாயிங்கிறதுல இது என்ன? ஓகே, நீங்கள் எல்லாருமே மெயிலில் ஏதோ செஞ்சு பார்த்துருக்கீங்களா? மெயிலில் எதுவுமே இருக்க வேண்டாம், மெயிலில் க்ளீன் ஆகுது. ஆ, டீச்சருங்கிறதுல என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு? ஓகே, இதை மாற்றிடும். Updating or formatting. இப்போ என்ன தப்பு? டபுள் டியா? ஐயோ, இதெல்லாம் இந்த ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் தான் தப்பாக போடக்கூடாது. இங்கே வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் கேபிட்டல் லெட்டரில் ஆரம்பிச்சிடலாம், மற்ற எல்லாத்தையுமே ஸ்மால் லெட்டரில் வச்சுக்கலாம். Formatting or updating employee class. இது வந்து கிளீனிங் மீன் கிளாஸ். அவ்வளோதான். இப்போ யுவர் branch is ahead of 5 commits. நான் உங்களோட கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் புல் எடுத்ததுலேருந்து இப்போ ஒரு 5 கமிட் நான் அதுக்கு மேலே ஒவ்வொன்றா ஆட் பண்ணிட்டேன். அந்த 5 கமிட் என்ன அப்படின்னா நீங்கள் இங்கே போய் பார்த்துக்கலாம் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. சேஞ்சஸ் கரெக்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்போ இதை வந்து நான் புஷ் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் எல்லாத்தையும் இதை புல் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது எல்லாமே உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுன்னு நான் நம்புறேன். அதனால அடுத்தது வந்து இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி நம்ம லைட்டாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன அப்படின்னு அந்த பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கிளாஸஸ் எல்லாத்தையும் இப்போ திருப்பி ஃபர்ஸ்ட் பர்சனுங்கிற கிளாஸை பார்க்கலாம். பர்சனுங்கிற கிளாஸ்ல என்னென்ன இருக்கு, பர்சனுக்கு என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம்னு ஒன்று இருக்கு, கரெக்ட், ஜெண்டர்னு ஒன்று இருக்கு, ஆப்வியஸா ரைட்டு. அடுத்தது என்ன பார்க்கலாம்னா ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட்டுக்கும் நேம்னு ஒன்று இருக்கு, ஏஜ்னு ஒன்று இருக்கு, பர்சனல். இதை இங்க ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இன் ரைட் ஸ்பிட் இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? இதை கிளிக் பண்ணீங்கன்னா ரைட் சைடில் இந்த விண்டோ வந்துடும். பர்சனுங்கிறது ரைட் சைடில் இருக்கு, ஓகேவா? ஸ்டூடெண்ட்டுங்கிறது லெஃப்ட் சைடில் வச்சிருக்கேன். இப்போ என்ன பண்றேன்னா, நேமுங்கிறது ஏற்கனவே இங்க இருக்கு, ஓகே. ஏஜுங்கிறதும் இங்க இருக்கு, ஓகே. ஜெண்டர், கிரேடு மட்டும்தான் அடிஷ்னலாக தேவைப்படுது, ஓகேவா? ஓகே, இதை ஒன்று அனலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ என்னெல்லாம் வந்து இங்க ஏற்கனவே இருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்து வச்சுக்கிட்டீங்க. அதுக்கு அடுத்தது பார்க்கலாம், டீச்சரை பார்க்கலாம். நேம் இருக்கு, ஐடி இல்லை, சப்ஜெக்ட் இல்லை, ஸ்டூடெண்ட் இல்லை, ஸ்டாண்டர்ட் இல்லை, செக்ஷன் இல்லை, இதில் இன்னும் ஒன்றும் இல்லை. ஸ்கூலுங்கிறதுலாம் ஆக்சுவலாக தேவையில்லை, இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணணும். பட் டீச்சருக்குமே கூட ஏஜ் இருக்கும். நேம் ஏஜ்லாம் இருக்கும். ஆமாம், ஸோ நேம் இருக்கும், ஐடி இருக்கும், ஏஜ் இருக்கும், ஜெண்டர் இருக்கும். அதுக்கப்புறம் தான் சப்ஜெக்டு, அவங்க என்ன கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வரும். பேசிக்கலி பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போதைக்கு வந்து
என்ன கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சா போதும். செக்ஷன். ஏங்க ஆ இது இல்லையா ஸ்கூல் வந்து தேவையில்லை. ஸோ இந்த ஃபீல்டு எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அது எப்படி ரிமூவ் பண்ணணும்னா இந்த ரைட் கிளிக் பண்ணி ரீஃபேக்டரில் போயிட்டு சேஞ்ச் சிக்னேச்சர்னு போயிட்டு இப்போ நான் என்ன ஃபீல்டு வேணாம்னு சொன்னேன். இப்போ இந்த ஃபீல்டை வேணாம்னு சொன்னேன் இல்லைங்களா, அப்போது இந்த ஃபீல்டில் கிளிக் பண்ணி இங்கே மைனஸ் பண்ணால் அந்த ஃபீல்டு போயிடும். அதுக்கப்புறம் அதை ரீஃபேக்டர்னு கொடுத்தீங்கன்னா ஷோ கான்ஃபிளிக்ட்ஸ் இன் கண்டினியூ. இப்போ வந்து அந்த இது இருக்காது, அந்த ஸ்கூலுங்கிறது இருக்காது. அதை எடுத்து விட்டிங்கன்னா இப்போ அது சம்மந்தப்பட்ட இதெல்லாம் எது எது இருக்கோ அதெல்லாமே வந்து இப்போ எடுத்து விடணும். ஒவ்வொரு கெட்டர்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த கெட்டர் எடுத்து விடணும். அதுக்கு ஈஸியான வழி வந்து இப்போ இதை இங்கேருந்து ரிமூவ் பண்ணி விட்டோம்னா அந்த ஃபீல்டு எடுக்கிறது இந்த தப்பு நீங்கள் கீழே காட்டுது இல்லையா, இங்கே போயிட்டு எடுத்து விட்டுறலாம். அதுக்கு அடுத்து இங்கே தப்புன்னு காட்டுது, கெட்டர் செட்டர் ரெண்டுத்தையும் தப்புன்னு காட்டுது. இது கூட ஏதாவது ஈஸியான வழி இருக்கும், பட் நான் எனக்கு தெரிஞ்ச வழியில் பண்ணுறேன். டீச்சர் அப்படிங்கிறதுக்கு இப்போ என்னென்ன இருக்குன்னு சொன்னோன்னா நேம் இருக்கும், ஐடி இருக்கும். ஐடி தூக்கி மேலே போட்டுக்கலாம் எஸ் நேமு. அதுக்கு அடுத்து வந்து ஏஜ்னு ஒன்று இருக்கும், அதுக்கு அடுத்து ஜெண்டர்னு ஒன்று இருக்கும். இல்லை அவங்க போட்டது கரெக்டாக தப்புன்னு இல்லை. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எல்லா இதுலேயுமே இருக்கும், அதனால சும்மா நான் இதெல்லாம் போடுறேன். சப்ஜெக்ட் வந்து என்ன சப்ஜெக்ட் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்றது ரைட்டு. ஸ்டாண்டர்டு என்ன ஸ்டாண்டர்டில் இருக்கிறாங்கன்ட்டு. ஸ்டாண்டர்டு செக்ஷன் தனித்தனியாக வைக்கணுமா? செக்ஷன் வேண்டாம், செக்ஷன் நான் இப்போ எடுத்துக்கணும் தான் நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கீங்களா? சரி. ஆக்சுவலாக எல்லா கிளாஸுக்கு எடுக்குவாங்க. ஸ்டாண்டர்டுமே கூட நான் வேணாம், சப்ஜெக்ட் ஸ்பெஷாலிட்டி மட்டும் போகும், பட் ஸ்டாண்டர்ட் இருக்கட்டும், ஸ்டாண்டர்ட் வச்சுக்கலாம். ஸோ டீச்சர் கிளாஸும் உங்களை தான் அப்டேட் பண்ணியாச்சு. இப்போ டீச்சர்லையும் பார்த்தீங்கன்னா ஐடி இருக்குது, நேம் இருக்குது, ஏஜ் இருக்குது, ஜெண்டர் இருக்குது. இந்த 3 ஃபீல்டு வந்து பர்சன் கிளாஸ்லேயும் இருக்குது. வேறு என்னென்ன பார்க்கணும்? எம்ப்ளாயி. எம்ப்ளாயியில் ஐடி, நேமு, ஏஜ். எம்ப்ளாயுமே கூட ஜெண்டர் இருக்கலாம் இல்லையா, என்ன ஜெண்டரில் இருக்கிற எம்ப்ளாயி அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு. ஸோ இப்போ எல்லா கிளாஸுமே நம்ம பார்த்தாச்சு. இப்போ இதில் என்ன அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு டூப்ளிகேஷன் இருக்குது. என்ன டூப்ளிகேஷன் இருக்குன்னா இந்த பர்சனுங்கிற கிளாஸில் இருக்கிற ஃபீல்ட்ஸ், அதே ஃபீல்ட்ஸு திருப்பி திருப்பி மற்ற எல்லா கிளாஸ்லையும் ரிப்பீட் ஆகுது. என்னென்ன ரிப்பீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேமு, ஏஜ், இது எல்லாமே ரிப்பீட் ஆகுது. அப்போது ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணலாம்னா எவ்ரி எம்ப்ளாயி இஸ் அ பர்சன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கரெக்டா? எவ்ரி பர்சன் இஸ் நாட் எம்ப்ளாயி. அதர் சைடு வந்து கரெக்ட் கிடையாது. அதாவது என்கிட்ட வேலை பார்க்குற எல்லாரும் ஒரு மனுஷங்க தான் அப்படிங்கிறது வேற, எல்லா மனுஷங்களும் என்கிட்ட வேலை பார்க்குறாங்கிறது வேற இல்லை. இது வந்து இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்போ இங்க ஒரு எக்ஸ்டென்ஷன் இதுக்கு வந்து ஜாவா ஒரு வழியை கொடுக்குது. என்ன வழி கொடுக்குதுன்னா, இப்போ இந்த மாதிரி டூப்ளிகேட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி ஒரு லாஜிக்கலா ஒரு இதை நீங்க ரிலேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டூப்ளிகேட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. இந்த ஃபீல்டு டூப்ளிகேஷன்ஸையும் மெத்தட் டூப்ளிகேஷன்ஸுமே கூட அவாய்ட் பண்ணலாம். அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த எம்ப்ளாயி கிளாஸ் எக்ஸ்டென்ஸ் அ பர்சன் கிளாஸ் இப்படின்னு போட்டோம்னா என்ன அர்த்தம்னா எல்லா எம்ப்ளாயுமே ஒரு பர்சனாக தான் நான் ட்ரீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன்னு அர்த்தம். இப்போ இதை நான் இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னா இந்த ஐடி வந்து எம்ப்ளாயிக்கு மட்டும்தான் இருக்க போகுது. அது வந்து ஸ்பெசிஃபிக் டு எம்ப்ளாயி. எவ்ரி பர்சன் வுட் நாட் ஹேவ் ஐடி. அதனால தான் இங்கே ஐடிங்கிற ஒன்று இல்லை.
இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் இது கரெக்ட். அதே மாதிரி இந்த எம்ப்ளாயிங்கிற கிளாஸுக்கு ஐடிங்கிறது ஒன்று தேவை. ஸோ அதனால அதை அப்படியே விட்டுறலாம். இந்த நேமுங்கிறது ஏற்கனவே இந்த பர்சனுங்கிற கிளாஸ்ல இருக்கு. நேமு, ஏஜ், ஜெண்டர் இது மூணுத்தையும் தூக்கிடலாம். ஏன்னா அது டூப்ளிகேட் இப்போ. இதோட கெட்டர் செட்டர் எல்லாமே வந்து தேவையில்லாததுதான் என்கிட்ட. புரிஞ்சுட்டுங்களா? இப்போ அப்போ இது இது எப்படி ஒர்க் ஆகும், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நம்ம அதை இப்போ சொல்கிறேன். இப்போ இதில் வந்து பப்ளிக் வைட் டிஸ்பிளே பர்சன் அப்படின்னு வச்சுருக்கீங்க இல்லையா, இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பர்சன் டீடைல்ஸ் அப்படின்னு மாற்றிக்கிறேன் இந்த ஃபங்க்ஷன் பேரை. எஸ், இப்போ மெயினுக்கு போயிடும். மெயினுக்கு போயிட்டு இந்த பர்சனுக்கு ஒரு இதை கிரியேட் பண்ணும். ஆப்ஜெக்ட். ஓகே. பர்சனுக்கு ஏன் இது எதுவுமே கேட்கல, எப்படி கரெக்டுன்னு சொல்லுது? ஓ, வாய்டுன்னு போட்டால் அது வந்து இதை ஒரு தனி ஃபங்க்ஷனாக தான் எடுத்துக்குது. எவில் வாய்டுன்னு போடக்கூடாது ஓகே. கன்ஸ்ட்ரக்டரில். ஓகே 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 இதை வாய்டுன்னு போட்டால் இது என்ன எடுத்துக்குதுன்னா, இதை ஒரு கன்ஸ்ட்ரக்டராகவே இதை எடுத்துக்கல, ஓகே ஓகே. வேற ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்குது. அதனாலதான் நேத்து அவங்களுக்கு அந்த எல்லோ கலர்ல காமிச்சுதுன்னு சொன்னாங்கல்ல. மேபி அந்த கிளாஸோட நேம் ஃபங்க்ஷனுக்கு கொடுத்திருக்கனால காமிச்சுது. இப்போ இது பேர் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. கிளாஸோட பேர் இந்த கேபிட்டல் லெட்டர்லேயே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இங்கே வாய்டுன்னு கொடுத்ததுனால அது என்ன எடுத்துக்கிச்சுன்னா, கன்ஸ்ட்ரக்டர் ஷுட் நாட் ஹேவ் அ ரிட்டன் டைப், அவ்வளோதான். அப்படி எடுத்துக்கிட்டா அந்த ஒருவேளை ரிட்டன் டைப் நீங்கள் ஸ்பெசிஃபிக்கலாக கொடுத்துட்டீங்கன்னா அது ஒரு ஜஸ்ட் நார்மல் ஃபங்க்ஷன் ஆகிடும், கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனாக இருக்க மாட்டேங்குது. ஓகே ஓகே. இது நாங்களே போட்டு யாரும் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி பார்த்ததில்ல, இப்போ தான் நான் பார்க்குறேன். நான் நேத்தே பார்த்தேன். அதனாலதான் அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு ஃபங்க்ஷன் ஒன்று ஓபன் பண்ணி அப்படி பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ கிரியேட் அ கன்ஸ்ட்ரக்டர், நேமு, ஏஜ், ஜெண்டர். இங்கே தான் ஒரு டெஸ்ட். இப்போ ஒரு பர்சன்ட்ல ஓகே டெஸ்ட் இல்லை இப்போதைக்கு. நம்ம திக்மா நேம் வைப்போம். நேம் வந்து மலை, ஏஜ் வந்து 32, ஜெண்டருங்கிறது ஸ்ட்ரிங்கா? ஆமா. இல்ல ஆக்சுவலி என்னோடதுல வேற இருக்கு, அவங்களோடதுல வேற இருக்கு. அது பார்த்துக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஜெண்டரை வந்து நம்ம ஸ்ட்ரிங்னே கூட இருக்கட்டும், தட்ஸ் ஃபைன். இப்போ இந்த கிளாஸ் எல்லாம் கரெக்ட் தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த பேசிக் டீட்டெயிலை பிரிண்ட் பண்ணுறேன். டிஸ்பிளே பர்சனல் டீடைல்ஸ், பர்சன் டீடைல்ஸ். ஒரு கிளாஸ்ல ஏதோ தப்பா இருக்கு. எம்ப்ளாயி கிளாஸ்ல ஓகே constructor person in class applied to a given type. ஓகே constructor தப்பா இருக்கு. ஓகே அது ரன் பண்ணவே விட மாட்டேது. இப்போதைக்கு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணல, அப்படி இருக்கு. அது ஏன் தப்புன்னு சொல்லிச்சுன்னு நான் அப்புறம் சொல்லுவேன். பட் ஆனால் வந்து இப்போதைக்கு நீங்கள் பார்க்க வேண்டியது மெயின் கிளாஸில் நான் ஒரு பர்சனோட டீட்டெயில்ஸை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் அதே மாதிரி என்ன பண்ண போறேன்னா எம்ப்ளாயை கிரியேட் பண்ண போகிறேன். எம்ப்ளாய். ஓகே. இதுக்கு வந்து ஐடி, நேமு, ஏஜ். ஐடி வந்து 1, நேம் வந்து மலை, ஏஜ் 32, ஜெண்டர் ஸ்ட்ரிங் தான் எம். ரோல் சேலரி, ரோல் வந்து டெவலப்பர், சேலரி வந்து டபுள்ல கேட்டது இல்லையா?
ம். அந்த பாயிண்ட் 0 ஆகும். இப்போ எம்ப்ளாயில டிஸ்ப்ளே பர்சனல் டீடைல்னு கேட்டா வருமா? ரெட் கலர் காமிக்குது. வராது. எப்படி வரும்? எம்ப்ளாயி கிளாஸ் யார் கிரியேட் பண்ணீங்களா? நான் தான். நீங்க இந்த கிளாஸ் இந்த ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிருக்கீங்களா? ஆமா. ஏய், எம்ப்ளாயி கிளாஸ் நீங்களா கிரியேட் பண்ணீங்க? எம்ப்ளாயி கிளாஸ் நான் கிரியேட் பண்ணது. Okay. பர்சன்ல நாங்க create பண்ணோம். எம்ப்ளாயி கிளாஸ்ல நிவேதா கிரியேட் பண்ணும்போது நிவேதா தான் இந்த கிரியேட் மாதிரி ஃபங்க்ஷன் இல்ல, அதனால அது இல்லைன்னு சொல்லுது. பட் இப்போ ம். எனக்கு என்ன வேணும்னா இந்த எம்ப்ளாயியோட பேசிக் டீடைல்ஸை நான் பார்க்கணும். ம். இதுக்கு நான் பர்சன் டீடைல்ஸ்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன்னா ரீஃபேக்டர் பண்ணி பேசிக் டீடைல்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? டிஸ்ப்ளே பேசிக் டீடைல்ஸ்னா என்னன்னா நேம், ஏஜ், ஜெண்டர். ம். இப்போ எம்ப்ளாயி கிளாஸ்ல இந்த ஃபங்க்ஷன் இல்லை, அதனால எனக்கு வந்து இது இப்போ ஒர்க் ஆகல. இப்போ நான் என்ன பண்ணலாம்னா இந்த ஃபங்க்ஷனை வந்து அந்த எம்ப்ளாயி கிளாஸ்ல கிரியேட் பண்ணலாம். இது ஒரு ஆப்ஷன். ம். இப்போ இப்படி போட்டு கிரியேட் பண்ணிட்டேன்னா கிரியேட் ஆகிடும். இப்போ நீங்க இந்த பர்சன் கிளாஸ்ல என்ன பண்ணிருக்கீங்களோ அதையே நான் திருப்பி இங்க பண்ணலாம். இங்க என்ன பேர் வச்சிருக்கேன்? எம்ப்ளாயிக்கு நேம் இல்லையா? ஐடி. ஓ, நான் எடுத்துட்டணும். ஓகே. சரி. பட் ஐடியா என்னன்னா இப்போ இந்த ஃபங்க்ஷனையும் இங்க ரிப்பீட் பண்ற மாதிரி இருக்கு இல்லையா? ம். இந்த மாதிரி இருக்கு. ஆமா, இங்க இருக்கிறது அப்படியே இங்க கொண்டு வந்து போட்ட மாதிரி இருக்கு. டிஸ்பிளே பேசிக் டீடைல்ஸ். இப்போ எனக்கு பேசிக் டீடைல்ஸ் எம்ப்ளாயோட பேசிக் டீடைல்ஸை கிளிக் பண்ணனால நான் இந்த மாதிரி ஒன்று போடணும். அதாவது இப்போ இவரோட நேம், ஏஜ், ஜெண்டரை மட்டும் தான் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அவரோட சேலரியோ இல்லை மற்ற விஷயங்களெல்லாம் நான் பார்க்கணும்னு நினைக்கல. ஓகேவா? ம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ டிஸ்பிளே பேசிக் டீடைல்ஸ்னு ஒன்று போட்டு அவங்களுடைய இதை போட்டிருக்கேன்னா இதை வந்து நான் பழைய மாதிரியே வச்சிருக்கேன். இதை நான் கமிட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி அது சேஞ்ச் ஆயிடுச்சு இருந்துச்சு. சரி, திருப்பி அதை போட்டு விட்டேன். நேமு, ஏஜ், ஜெண்டர். கிரியேட் அசைன் ஃபீல்டு பேராமீட்டர், ஏஜ், ஜெண்டர். இதை நான் டைப்பே பண்ணிடலாம். அது இதை விட ஈஸி. அப்புறம் ஏன் இப்படி பண்றேன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குன்றதை பார்த்துக்குங்க அப்படிங்கிறதுக்காக. அவ்வளவுதான். இப்போ வந்து மறுபடியும் ஃபர்ஸ்ட் மாதிரியே வச்சாச்சு. இப்போ எம்ப்ளாயிங்கிற கிளாஸ், அதில் இருக்கிற ஃபீல்ட்ஸு, இதில் இருக்கிற பேசிக் டீடைல்ஸை நான் பிரிண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எம்ப்ளாயோடைய பேசிக் டீடைல்ஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒன்று வச்சிருக்கேன். அதுக்கடுத்து என்ன பண்ண போறோம்னா எம்ப்ளாயோட ஸ்பெஷல் டீடைல்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு, எம்ப்ளாயோடைய டீடைல்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒன்று வைக்கிறேன். டிஸ்பிளே எம்ப்ளாயி டீடைல்ஸ். அந்த எம்ப்ளாயி டீடைல்ஸில் வந்து எம்ப்ளாயி ஸ்பெசிஃபிக் டீடைல்ஸ் மட்டும் நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். எம்ப்ளாயி ஸ்பெசிஃபிக் டீடைல்ஸ்னா என்னன்னா அவருடைய ஐடி, அவருடைய ரோலு, அவருடைய சேலரி. ஓகேங்களா? ம். ஐடி, ரோலு, சேலரி. ஐடி, ரோல். salary. சேலரி. இதை பிரிண்ட் பண்ணிட்டு இப்போ மெயினுக்கு போயிட்டு
அவ்வளோதான், எல்லாம் செட் ஆயிருச்சு. இங்கேருந்து நம்ம இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். பர்சனல் டீடைல்ஸை கமெண்ட் பண்ணிடலாம். எம்ப்ளாயி மட்டும் இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். டிஸ்பிளே பேசிக் டீடைல்ஸ் கரெக்டாக வருது. டிஸ்பிளே எம்ப்ளாயி டீடைல்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை சேர்த்து விட்டுட்டு இப்போ ரன் பண்ணுவோம். இதுக்கு நடுவில் வந்து இப்படி ஒன்று போட்டுப்போம், இந்த ரெண்டுத்தையும் செக்ரிகேட் பண்ணுறதுக்காக. நீளம், இங்கே ஒரு நீளம், முன்னாடி ஒரு இது வர்றதுக்கு முன்னாடி ஒரு நியூ லைன் கொடுக்கும், இதுக்கு அடுத்தது ஒரு நியூ லைன் கொடுக்கும். ஸோ அவருடைய ஐடி, ரோலு, சேலரி வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட தேவை எதுக்கு வருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த எம்ப்ளாயி கிளாஸ்ல பாருங்க, இந்த டிஸ்பிளே பேசிக் டீடைல்ஸுங்கிற ஃபங்க்ஷனும் இங்கே ஏற்கனவே இருக்கு. டிஸ்பிளே பேசிக் டீடைல்ஸுங்கிறது இப்போ ஒரே கிளாஸ்ல இந்த மாதிரி நிறைய இதாக இருந்தா இந்த ஃபங்க்ஷனை நம்ம திருப்பி அதுக்காக தான் இங்கே ஃபங்க்ஷனே எழுதுறோம். கரெக்டுங்களா? ஆமா. எதுக்கு எழுதுறோம்னா திருப்பி ரிப்பீட் பண்ண வேண்டாம். இப்போ இந்த மூணுத்தை திருப்பி ரிப்பீட் பண்ணலாம் கூடாது. இந்த ஃபங்க்ஷன் ஒரு தடவை எழுதி வச்சோம்னா திருப்பி இதை கிளாஸ்ல இருந்தால் திருப்பி அதை கால் பண்ணிக்கலாங்கிறதுக்காக இது ஒரு ஃபங்க்ஷனாக இந்த ஒரு கிளாஸ்ல இருக்கிற ரியூசபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக நம்ம இதை ஒரு ஃபங்க்ஷனாக எழுதி வச்சிருக்கோம். டூப்ளிகேட்டை அந்த கிளாஸ்குள்ளார நிறைய சென்டென்சஸ் இருக்கு, பட் அந்த சென்டென்ஸ் டூப்ளிகேட் ஆகிட்டே இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கிளாஸுக்குள்ளார அதை டூப்ளிகேட்டை தடுக்கணும்னா என்ன பண்ணணும்னா அதை ஒரு ஃபங்க்ஷனாக மாற்றி வைக்கணும். இந்த கான்செப்ட் கரெக்ட் தானே? ஓகே. இப்போ என்னன்னா அந்த கிளாஸ்ல அந்த ஃபங்க்ஷன் இருக்கு, அது கரெக்ட் தான். அதே மாதிரி இன்னொரு கிளாஸ்லயும் அதே ஃபங்க்ஷன் இருக்கு, அதே மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கு. அப்ப இதுவும் டூப்ளிகேட் தான். ஆமா. தேவையில்லாத இன்னொரு டூப்ளிகேட் தான். அதுக்கு முக்கியமான இன்னொரு காரணம் என்னன்னா, இப்போ நீங்க ஒரு இடத்துல போயிட்டு இந்த ஃபார்மேட்டை மாத்தணும்னு வச்சுங்களேன். இப்போ எல்லாத்துலயும் ஸ்மால் லெட்டர்ல மாத்த சொல்றாங்கன்னா நீங்க ஒரு இடத்துல மட்டும் மாத்தினா பார்த்தாது, இன்னொரு இடத்துலயும் போய் மாத்த வேண்டியதா இருக்கும். ஏன்னா இங்கேயும் அதே மாதிரி இருக்கு. அப்போ ஒரு இடத்துல வந்து ஒன்று கேபிட்டல்ல இருக்கும், இன்னொன்று ஸ்மால் லெட்டர்ல இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனையா அது வந்து வேற மாதிரி இருக்கும். கரெக்டுங்களா? என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? புரியுது. புரியலன்னு சொல்லுங்க. அதுக்கு எல்லாரும் இவ்வளவு டைம் எடுக்கிறீங்க. இந்த ஃபார்மேட்டிங் மாத்த சொன்னாங்கன்னா இப்போ நம்ம போய் ஒவ்வொரு இடத்துலையும் தேடி மாற்ற வேண்டியதா இருக்கும். அது மாதிரி கொஞ்சம் நிறைய பிரச்சனைகளா இருக்கு. ஸோ ஒன்று மெயின்டைன் பண்றது கஷ்டம் இந்த மாதிரி டூப்ளிகேட்ஸ் நிறைய இருந்ததுன்னா. ஏன்னா ஒரு இடத்துல போய் ஒன்று மாத்தினா எல்லா இடத்துலையும் போய் தேடி பிடிச்சி அதே மாதிரி மாற்ற வேண்டியதா இருக்கும். ஆமா. இன்னொன்று திருப்பி நம்ம எழுத வேண்டியதா இருக்கும். இப்போ இதை எழுதுறதுக்குன்னு ஒரு டைம் எடுத்துருக்கோம்ல, அதே அளவுக்கான டைம் மறுபடியும் தேவைப்படும், எடுத்துக்கிட்டே இருக்கும். அதுவும் கஷ்டம். இந்த மாதிரி ஒரு மாதிரி வேற கிளாஸா இருந்தாலும் அதுலயும் நிறைய டூப்ளிகேட் இருக்கு. இப்போ இந்த மெத்தடு டூப்ளிகேட்டா இருக்குன்னு பார்த்துட்டோம். அதே மாதிரி இந்த ஃபீல்டும் டூப்ளிகேட்டா இருக்கு. நேம், ஏஜ், ஜெண்டர் இந்த மூணுமே வந்து ஏற்கனவே இருக்குது. ஏற்கனவே இந்த பர்சன் கிளாஸ்ல இருக்கு. அப்போ இதுவும் டூப்ளிகேட்டா இருக்கு. இப்போ இந்த டூப்ளிகேட்டை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா எக்ஸ்டென்ஷன் போட்டு எந்த கிளாஸை நீங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். எக்ஸ்டென்ஷன்னா என்ன? எக்ஸ்டென்ட்னா என்னன்னா இப்போ நம்ம ஒரு ரூம் இருக்கு, பெட்ரூம்ல இருந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி கொடுத்து இன்னொரு ரூமுக்கு போறதுக்கான ஒரு வழியை ஏற்படுத்தி விட்டுட்டோம்னா ஈஸியா போயிடலாம்ல. பெட்ரூமுக்கு எல்லாத்தையும் அந்த பொருள் அங்க இருக்கிற பொருளே எல்லாத்தையும் இங்கேயும் வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அதாவது ஒரு காமன் ரூமு, அதை வந்து எத்தனை பேர் வேணா போயிட்டு அந்த ரூமை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை யூஸ் அதாவது கதவு 2 கதவு அப்படி வச்சுக்கிட்டோம்னா இங்க இருந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி போய் அதையும் எடுத்துக்கலாம், வேற ஒரு இடத்துல இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வந்து அதையும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எங்கேருந்து வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆமா, இந்த பர்சனுங்கிறத நம்ம இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். எக்ஸ்டென்ஸ் பர்சன் அப்படின்னா இந்த எம்ப்ளாயிங்கிற கிளாஸ்ன்றது இட் இஸ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் திஸ் பர்சன். எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த பர்சன்னா அப்போ பர்சன்ல ஏற்கனவே 3 இருக்கு, அதோட எக்ஸ்டென்ஷன் தான் இந்த எம்ப்ளாயி கிளாஸ் அப்படின்னு சொல்றேன். அப்போ இந்த 3 ஏற்கனவே இங்க எழுதிட்டதுனால அந்த 3 இங்க எழுதவே தேவையில்லை. எம்ப்ளாயி இல்ல. ஆமா, ஏன்னா எம்ப்ளாயி இட்செல்ஃப் இஸ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பர்சன். பர்சன்ல ஏற்கனவே எழுதியாச்சு இது, அதனால இங்க எழுத வேணாம். ஆமா, இங்க எழுத தேவையில்லை. அப்போ இங்க என்ன எழுதணும்? எக்ஸ்ட்ரா எம்ப்ளாயி ஸ்பெசிஃபிக்கா என்ன இருக்கோ அதை மட்டும் எழுதினா போதும். அப்போ கன்ஸ்ட்ரக்டர் வந்து அதே மாதிரி மாத்தணுமா? கன்ஸ்ட்ரக்டர் தான் அதே மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டரை வந்து மாத்தக்கூடாது. கன்ஸ்ட்ரக்டர் அப்படியே தான் இருக்கணும். ஆனா என்ன ட்விஸ்ட்னா இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் இப்படியே தான் இருக்கும். ஆனா இங்க நேம், ஏஜ், ஜெண்டர்னு ஒன்று இல்லவே இல்லைல்ல. அப்போ என்ன பண்ணணும்னா
இதை வந்து சூப்பர் அப்படின்னு இந்த சூப்பருங்கிற கீவேர்டு போட்டு இந்த மாதிரி போட்டால் என்ன அர்த்தம்னா, இது எது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம், பர்சன் கிளாஸ் தானே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு, அதோட கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுதுன்னு அர்த்தம். அந்த 3 ஃபீல்டோட கன்ஸ்ட்ரக்டரா? ஆமா. இப்போ இதுல நேமு, இந்த பர்சன் கிளாஸ்ல நேமு, ஏஜ், இப்போ ஜெண்டர் இருக்குல்ல, அதை தான் கால் பண்ண போகுது. இதுக்கு டைரக்டான ஈக்குவலண்டான மீனிங் என்னன்னா, இப்படி கால் பண்றதும் இப்படி கால் பண்றதும் ஒன்று. அப்போ ஏன் அதை சூப்பர்னு கால் பண்ணணும், டேரெக்டாக இப்படி பர்சனாகவே கால் பண்ணிடலாமேனா அது மாதிரி கால் பண்ண முடியாது. நீங்கள் எப்போ ஒரு கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்களோ அதோட கன்ஸ்ட்ரக்டர் உள்ளார அதோட சூப்பர் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் கால் பண்ணலாம் அது இங்கே தப்புன்னு சொல்லும். இங்கே பாருங்க என்ன சொல்லுது, தெர் இஸ் நோ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அவைலபிள் இன் பர்சன். பர்சனில் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இல்லை, அதனால என்ன அதை டேரெக்டாக கால் பண்ணிக்க முடியாது. ஏன்னா பர்சனுங்கிற கிளாஸில் நீ கன்ஸ்ட்ரக்டர் எழுதி வச்சிருக்க, அதனால அந்த கன்ஸ்ட்ரக்டரை நீ எக்ஸ்பிளிசிட்டாக கால் பண்ணுன்னு சொல்லி எரர் சொல்லுது. அந்த இடத்துல நம்ம இது சூப்பர் யூஸ் பண்ணி ஆமா, அதுவே ஒரு ஆப்ஷன் கொடுக்குது. இன்சர்ட் சூப்பர் அப்படிங்கிறத இன்சர்ட் பண்ணி தொட அப்படின்னு சொல்லுது. அதை பண்ணிக்கிறாச்சு. பண்ணிட்டதுக்கு அப்புறம் இப்போ இந்த சூப்பர்னு பண்ணா மட்டும் போதுமா? அப்போ அந்த கன்ஸ்ட்ரக்டர்ல வந்து இவ்வளவு ஃபீல்ட்ஸ் அனுப்புறாங்கல்ல, அப்போ அதை நாமளும் இங்க பண்ணணும். அப்போ அனுப்பணும்னா எதை அனுப்பணும்? இங்க நேம்னு, இங்க ஏற்கனவே நம்மளும் நேம் ஒன்று ஏஜ்லாம் வாங்கியிருக்கோம் இல்லைங்களா, இதை அப்படியே அனுப்பிச்சு விட்டுறணும். அவ்வளவுதான். இப்போ என்ன ஆயிடும்னா இந்த ஃபீல்டு எல்லாமே செட் ஆயிடும். யார் செட் பண்றா? இந்த எம்ப்ளாயிங்கிற ஃபீல்டு கிளாஸ் வந்து தானாவே இங்க இந்த சூப்பருங்கிறது அதோட சூப்பர் கிளாஸை கால் பண்ணி செட் பண்ணி விடுது. இது வந்து சூப்பர் கிளாஸ், இது வந்து சப் கிளாஸ் அப்படி சொல்லலாம். இன்னொரு விதம் வந்து இது பேரண்ட் கிளாஸ், இது வந்து சைல்டு கிளாஸ் அப்படி சொல்லலாம். ரெண்டு டெர்மினாலஜிஸ், சூப்பர், சப், பேரண்ட், சைல்டு. எது மெயினா இருக்கோ எது பேரண்ட் இதுல எது சைல்டு? பேரண்டா? எது எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கு? எம்ப்ளாயி. இப்போ சன் வந்து அவங்க அப்பாவை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு, கரெக்டா? அப்போ யார் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்களோ அவங்க தான் சைல்டு. இப்போ இவங்க தானே எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. எதை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க? பெர்சனை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அப்போ இது பேரண்ட் கிளாஸ், இது சைல்டு கிளாஸ். ஓகே. இது வந்து சூப்பர் கிளாஸ், இது சப் கிளாஸ். ரெண்டு டெர்மினாலஜிஸ் அவ்வளவுதான். ஓகேங்களா? இதாங்க இன்ஹெரிட்டன்ஸோட பேசிக்கே, வேற எதுவுமே கிடையாது. முக்கியமான ஒரு விஷயம் இன்ஹெரிட்டன்ஸ்ல இந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்றதுதான். அது நீங்க மறந்தாலும் அது உங்களுக்கு சொல்லும், நீ ஒரு கன்ஸ்ட்ரக்டர் போட்டிருக்க ஆனா உன்னோட பேரண்ட் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் நீ கால் பண்ணல அப்படின்னு சொல்லும். ஏன்னா இப்ப நீங்க கன்ஸ்ட்ரக்டர் இல்லைன்னா இங்க நேம் இதெல்லாம் வந்து ஆக்சஸ் பண்ணி இங்க நீங்க செட் பண்றீங்க. இப்போ வந்து அப்போ கன்ஸ்ட்ரக்டரை நீங்க கால் பண்ணல, இந்த கன்ஸ்ட்ரக்டரை பேரண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணலன்னா இது காலே ஆகாது இல்லையா? இது கால் ஆகலைன்னா இந்த ஃபீல்டு வேல்யூ எல்லாம் செட்டே ஆகாது இல்லையா? அப்போ அதை நம்ம மேனுவலா கால் பண்ணாதான் செட் ஆகும். அதனாலதான் அது கரெக்டா உங்களுக்கு ஞாபகப்படுத்துது. இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல மற்ற எந்த விஷயமும் நடக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நீ பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணு அப்படின்னு சொல்லுது. ஏன்னா இது எக்ஸ்டென்ஷன் தான். இந்த ஃபீல்டை நீங்க வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் உன்னோட ஃபீல்டே எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்க பண்ணணும். வேற என்ன தப்பு சொல்லுது? இப்போ வந்து இந்த நேமு, ஏஜ் இதெல்லாம் என்ன பண்றது? இப்போ எனக்கு பேசிக் டீடைல்ஸ் இருக்கு. பேசிக் டீடைல்ஸ்ல இருக்கிறதான் ஏற்கனவே இருக்கு இல்லையா? இங்கேயே இருக்குல்ல, அப்ப இங்க தேவையில்லை. அவ்வளவுதான், ஆல் செட். இப்போ மெயினுக்கு போலாம். இப்போ பாருங்க, எம்ப்ளாயில பேசிக் டீடைல்ஸ் ஒரு ஃபங்க்ஷனே இல்ல தானே? ஆமா ஏன்னா நான் இப்பதானே ரிமூவ் பண்ணேன். ஆமா ஆமா இங்க போய் பாருங்க, இங்க பேசிக் டீடைல்ஸ்னு இதுக்கு முன்னாடி இங்க ஒண்ணு இருந்தது, நான் அதை எடுத்து விட்டுட்டேன். அப்போ ஆனா எனக்கு தப்பு தானே சொல்லணும், தப்பே சொல்லல. ஏன் சொல்லலைன்னா எம்ப்ளாயில தான் இல்ல, பட் அதோட பேரண்ட்ல இருக்கு. ஓகே ஓகே. அதனால அது பேரண்ட்ல இருக்கிறத கால் பண்ணிக்கும். அதுவா பண்ணிக்கும். ஆமா, அதுவே பண்ணிக்கும். அது உங்களுக்கு ஆப்ஷனும் கொடுக்கும். பேரண்ட்ல இருக்கிற எல்லாத்தையுமே உங்களால இங்க இருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இப்ப பாருங்க, எம்ப்ளாயி டாட் டிஸ்பிளே பேசிக் டீடைல்ஸ்னா அழகா வருது. இது அப்ப எங்க இருக்கு? இதை நீங்க கிளிக் பண்ணி இந்த கமாண்டை கிளிக் பண்ணி என்டர் பண்ணீங்கன்னா இப்போ இது எங்க எடுத்துட்டு போகும்னா டைரக்டா பர்சன் கிளாஸ்ல இருக்கிற அந்த ஃபங்க்ஷன் ஓகே ஓகே. இங்க வந்துருச்சு பாருங்க. மவுஸ் பாயிண்டர் மாறுறது தெரியுதா? இங்க வச்சிருக்க இப்ப மவுஸ் பாயிண்டரை இங்க இருந்து நான் வந்து கமாண்டை பிரஸ் பண்ணிட்டு என்டர் பண்றேன், அது அழகா இங்க எடுத்துட்டு வந்து காமிச்சிருச்சு. இப்போ இந்த டிஸ்பிளே எம்ப்ளாயி டீடைல்ஸ்ங்கிறது எங்க இருக்கு? எம்ப்ளாயிங்கிற கிளாஸ்குள்ள தான் இருக்கு. ஏன்னா இது அதுக்கு ஸ்பெசிபிக்கலா இருக்கிறது. புரிஞ்சுதுங்களா?
புரிஞ்சுது. இப்போ இந்த விஷயத்த பார்ப்போம். இப்போ இங்க வந்து பர்சன் கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன். இங்க வந்து பர்சன் டாட் எம் டிஸ்ப்ளே எம்ப்ளாயி எம்ப்ளாயி டீடைல்னு கிளிக் பண்ணா வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வராது. ஏன்னா பேரண்ட் Child class. சைல்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கு. ம். பேரண்ட்ல இருக்கிற எல்லாம் சைல்டுல இருக்கும், சைல்டுல இருக்கிற எல்லாம் பேரண்ட்ல இருக்காது. ம். ஓகே அதை நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு அப்பாவோட கேரக்டர் எல்லாம் பசங்கள்ட்ட இருக்கும், பட் ஆனா பிள்ளைங்களோட எல்லா கேரக்டரும் அப்பால்ட்ட இருக்குமான்னு தெரியாது. ம். ஜீன் வந்து மாறி இருக்கலாம், இல்ல அது டிபெண்ட்ஸ் இல்லை. ஸோ அதே எக்ஸாக்ட் கான்செப்ட்ஸ் தான் கிட்டத்தட்ட. அது யூஸ்வலாவே இந்த இன்ஹெரிட்டன்ஸை பத்தி நம்ம பேசும்பொழுது அந்த இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டிலாம் நம்ம அடிக்கடி சொல்லுவோம். அப்பா கிட்ட இருந்து வழி வழியா வர்றது எல்லாமே வந்து இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டி. ம். அந்த இன்ஹெரிட்டன்ஸ்னாலே வந்து தன்னோட மூதாதையர்கள்ட்ட இருந்து எடுத்துக்கிறது. அதுக்கு இப்ப தமிழ்ல அதுக்கான சரியான மொழியாக்கமே அதுதான். ஸோ இதுல இந்த பர்சனுங்கிறது தான் வந்து பேரண்ட் கிளாஸ். இந்த இந்த கிளாஸ் என்ன கிளாஸ்? அது எம்ப்ளாயி Employee. சப் கிளாஸ். ஓகேங்களா? இப்ப அந்த பர்சன்ல வந்து இப்ப எம்ப்ளாயிஸோட எதையுமே ஆக்சஸ்லாம் பண்ண முடியாது, ஏன்னா அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இந்த பர்சன் கிளாஸ்க்கும் எம்ப்ளாயின்னு ஒண்ணு இருக்கிறதே தெரியாது இன்ஃபேக்ட். ஆனா எம்ப்ளாயிக்கு பர்சன் தான் தன்னோட அப்பான்னு தெரியும். ஆனா எம்ப்ளாயி கிட்ட மட்டும் தான் நீங்க சொல்றீங்க. என்னன்னு சொல்றீங்க? எக்ஸ்டெண்ட் பண்ணு பர்சன்னு. ஆனா இந்த பர்சன் கிளாஸ்க்கு எந்த விதத்திலயும் எங்கேயுமே எம்ப்ளாயி ஒன்னு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்குங்கிறத நீங்க சொல்லல. அது ஏன் அப்படி பண்ணாது? ஏன் இப்ப பர்சன்ல போய் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுன்னு சொன்னா? பர்சன்ல போயிட்டு பண்ணிக்கோ, ஆனா நம்ம அது மாதிரி பண்றதுக்கான லாஜிக்கல் ஐடியாவே இல்லல்ல. இப்போ பர்சன்ல போய் நீங்க இதை எக்ஸ்டெண்ட் பண்ணு சொன்னா பண்ணிக்கோ. அதுக்குதான் முதல்ல உன சொன்னேன். இப்போ நீங்க அப்படி அலோவ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? பர்சன்ல போயிட்டு டிஸ்ப்ளே எம்ப்ளாயி டீடைல்ஸ், ஒரு பர்சன் வந்து எம்ப்ளாயா இருக்கணும்னு அவசியம் இல்ல. நம்மளுடைய அது வந்து ப்ரோக்ராமேட்டிக்கலா அதை அலோவ் பண்ணாதான்னு கேட்டா அலோவ் பண்ணும், பட் லாஜிக்கலா அது மாதிரி ஒர்க் ஆகாதுல்ல. ஒரு பர்சன் வந்து எம்ப்ளாயா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. எல்லா பர்சனுமே டைரக்டா எம்ப்ளாயி நம்ம சொல்லிட முடியாது. கரெக்ட். அதனால அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அவ்வளவுதான். இப்போ இந்த இதை நம்ம ரன் பண்ணி பார்த்தோம்னா ஏற்கனவே நம்மளுக்கு என்ன ரிசல்ட் வந்ததோ அது ரெண்டுமே இப்போ கரெக்டா அதே மாதிரி வரணும். நேம் வந்து கரெக்டா மலை, ஏஜ் 32 எம். இது இந்த டீடைல்ஸ் நம்மளுக்கு கொடுக்கறதே இந்த பர்சனுங்கிற கிளாஸோட இந்த பிரிண்ட் தான். இந்த டீடைல்ஸை கொடுக்கறது எம்ப்ளாயிங்கிற கிளாஸோட டீடைல்ஸ். அவ்வளவுதான். இதான் ஃபர்ஸ்ட் மேட்டர். இது வந்து இதுக்கு பேர் வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது ஒரு அப்பா ஒரே ஒரு பையன். இந்த ஒரே ஒரு பையன் தான் பார்த்திருக்கோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்த பையனாவும் போலாம் ஆப்வியஸா. பட் இப்போ நம்ம கொஞ்சம் ஃபர்தரா போகலாம். இப்போ வந்து டீச்சர் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கோம். ஸ்டூடெண்ட்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் இல்ல. ஓகே, ஸ்டூடெண்ட்டுக்கு போயிடலாமா? கரெக்ட், ஸ்டூடெண்ட்டுக்கு போயிடலாம். இப்போ அடுத்தது ஸ்டூடெண்ட் டீச்சரை மட்டும் முடிச்சுட்டு நீ கிளாஸ் முடிச்சிடலாம். ஸ்டூடெண்ட்டுக்கு வந்திருக்கும். ஸ்டூடெண்ட்லயுமே பாத்தீங்கன்னா நேம்னு ஒண்ணு இருக்கு, ஏஜ்னு இருக்கு, ஜெண்டர்னு இருக்கு. அப்போ இதையும் எடுத்து விட்டுறலாம், இதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். ஓகே, எக்ஸ்டென்ஸ் பர்சன். ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஒரு பர்சன் தான். ஆனா எல்லா பர்சனும் ஒரு ஸ்டூடெண்ட் கிடையாது. எல்லாருமே படிக்கிற பசங்களான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுல்ல. ஆனா படிக்கிற எல்லா பசங்களுமே ஸ்டூடெண்ட் தான். இப்போ இதுல வந்து as I said before, இப்போ இந்த இதுல இந்த ஃபீல்டு உங்களுக்கு தேவையில்ல. அப்போ இப்போ என்ன பண்ணணும்? இங்க சூப்பரா கால் பண்ணணும். ஏன்னா இது வந்து இந்த கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர். சூப்பரா கால் பண்ணும்போது இங்க என்னென்ன ஃபீல்டு வந்ததோ அது எல்லாத்தையுமே அப்படியே அங்க அனுப்பிச்சு கால் பண்ணிக்க வேண்டியதான். நேமு, ஏஜ், ஜெண்டர். ஏன் இது தப்புன்னு சொல்லுது? ஜெண்டர் வந்து மாறி கொடுத்துருக்காங்க. கேரக்டரா இருக்கு. இதை வந்து நம்ம இங்க ஸ்ட்ரிங்கா மாத்திக்கலாம் இப்பத்தி. அவ்வளவுதான். இதோட கெட்டர் செட்டர் எதுவும் தேவையில்லை, எல்லாத்தையுமே எடுத்துடலாம். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்பெஷலா இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இது மட்டும் தானா? ஸ்டூடெண்ட்டுக்கு ஐடி ஐடி இருக்கும்ல? ஐடி இருக்கும். ஆனா ஐடியுமே வேற எதுலயும் எம்ப்ளாய்க்கு வருதுல்ல. அது வர்றத பத்தி இப்போ நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா ஸ்டூடெண்ட்ங்கிறவர் ஒரு எம்ப்ளாயி கிடையாது. ஸ்டூடெண்ட் should be a person, but student may not be an employee.
அந்த லாஜிக்கல் ரிலேஷன்ஷிப் புரியுதுங்களா? புரியுது. சரி. ஸ்டூடண்ட்டுக்கு ஐடின்னு ஒண்ணு போட்டா யார் ஸ்டூடண்ட் கிரியேட் பண்ணா? கீர்த்தி. நீங்க ஐடி கிரியேட் பண்ணியிருந்தீங்களா? இல்ல இல்ல பண்ணலையா? நான் பண்ணல. நேத்தி பண்ணியிருந்தேன், இன்னைக்கு பண்ணல. ஓகே. நேம் பக்கத்துல அப்போ ஐடின்னு ஒன்று போட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு ஐடின்னு ஒன்று இருக்கும், போட்டாச்சு. மோர் அசைன் பேராமீட்டர் ஃப்ரீ டு ஐடி, அவ்வளோதான். இது ரெண்டுத்துக்கும் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று போட்டுக்கலாம். இது கன்ஸ்ட்ரக்டர் இப்போ கூட இப்போதான் போடணுமான அவசியம் இல்லை. இப்போ இந்த கிளாஸ்க்கு நான் கன்ஸ்ட்ரக்டர் இப்போ போடலை, எப்போ தேவை வருதோ அப்போ போட்டுக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ ஸ்டூடெண்ட்டும் வந்து ஒரு பர்சன் தான் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணியாச்சு. இப்போ மெயினில் போயிட்டு சாரி அதே மாதிரி ஓகே மெயினில் போயிட்டு ஸ்டூடெண்ட்டோடதையும் பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். ஒரு ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்ணுவோம். அவரோட ஐடி 1ஆம் நம்பர் ஸ்டூடெண்ட்டு, நேமு கீர்த்தி, ஏஜ் 34, ஜெண்டர் கிரேடு என்ன கிரேட் ஸ்டூடெண்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். இப்போ ஸ்டூடெண்ட்டோடைய பேசிக் டீடைல்ஸை பிரிண்ட் பண்ணால் பிரிண்ட் ஆகும், டிஸ்பிளே பேசிக் டீடைல்ஸ். இது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்க. இப்போ ஸ்டூடெண்ட் உள்ளார நான் வந்து எதுவுமே எழுதலை, ஏற்கனவே அங்கே அது ஒரு ஏற்கனவே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கனால பேசிக் டீடைலை பிரிண்ட் பண்ணுறது இப்போ எனக்கு ரொம்ப ஈஸி. அதே மாதிரி இப்போ ஸ்டூடெண்ட்டோடைய ஸ்பெசிஃபிக் டீடைலை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்பிளே ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ். இந்த ஃபங்க்ஷன் ஏற்கனவே இல்லைங்க, அதனால அது இல்லைன்னு சொல்லுது. கிரியேட் மெத்தட்னு கொடுத்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ அது கிரியேட் மெத்தட்னு கொடுக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகி கேட்குது பாருங்க. இது ஸ்டூடெண்ட்டுங்கிறது பேரண்ட்டும் வச்சிருக்கு, சைல்டும் வச்சிருக்கு. இது ரெண்டுத்துல நீ எதை கிரியேட் பண்ண விரும்புறேன்னு கேட்குது. புரியுது? ஏன்னா ஸ்டூடெண்ட்டுங்கிறது ஸ்டூடெண்ட் இட் செல்ஃப் இஸ் அ பர்சன் கிளாஸ் தான். பிகாஸ் ஸ்டூடெண்ட் எக்ஸ்டென்ஸ் பர்சன். இந்த வகையறால வர்ற பையன்டாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இது வந்து ஸ்டூடெண்ட்டுங்கிறத வந்து நீங்க ஸ்டூடெண்ட் இந்த டைப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு ஸ்டூடெண்ட் டைப் தான். பட் இட்ஸ் ஆல்சோ ஏ பர்சன் டைப் ஆஸ் வெல். நீங்க ஸ்டூடெண்ட்னு போட்டிருக்கீங்களா, இட் இஸ் ஆல்சோ ஏ பர்சன் ஆஸ் வெல். இதை நீங்க படிக்கும்போது நீங்க ஸ்டூடெண்ட் டைப்னு படிக்கிறீங்க, பட் ஆனா இதை பர்சன்னும் நீங்க படிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட் இட் செல்ஃப் இஸ் அ பர்சன். ஓகே, இப்போ நான் ஸ்டூடெண்ட் கிளாஸில் கிரியேட் பண்ணிடுறேன். அதில் எப்படி பிரிண்ட் பண்ணணுமோ அப்படி பிரிண்ட் பண்ணிக்கலாம். என்ன இருக்கு? ஐடி, அதுக்கப்புறம் கிரேடு. ஐடி வந்து இங்கே இருக்கிற ஐடி, கிரேடு வந்து இந்த கிரேடு. முடியத்துக்குள்ள வந்துச்சு. எம்ப்ளாயும் சேர்த்து பிரிண்ட் ஆகிருக்கா? எம்ப்ளாயி இப்போ எடுத்து விட்டுருவோம். ஓகே, இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டோட டிஸ்பிளே பேசிக் டீடைல்ஸ் கால் ஆகும்போது பர்சனில் இருக்கிற டிஸ்பிளே பேசிக் டீடைல்ஸ் தான் கால் ஆகுது. அது கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் டிஸ்பிளே டீடைல்ஸ் ஸ்டூடெண்ட் டிஃபரன்ஸ் கொடுத்தோன்னே டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகேவா? ரைட். இப்போ ஸ்டூடெண்ட்டும் முடிஞ்சது. அதுக்கு அடுத்து டீச்சர். இப்போ டீச்சருக்கு போகும்போது நம்ம ஒரு விஷயம் யோசிக்கணும். டீச்சருக்கும் வந்து எக்ஸ்டென்ஷன் பர்சன் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஆனா ஏற்கனவே நம்ம என்னன்னு வச்சிருக்கோம், எம்ப்ளாயின்னு ஒன்று வச்சிருக்கோம். எவ்ரி டீச்சர் இஸ் எம்ப்ளாயி. ஆமா. ஸோ டைரக்டா இது நம்ம பர்சன்னு போட்டு, அதாவது ரெண்டு விஷயத்த ரெண்டு ஒரே இதுக்கு ரெண்டு அப்பா இருக்கக்கூடாது ஜாவாவை பொறுத்த வரைக்கும். இப்போ பர்சனும் போட்டுக்கணும், அதே மாதிரி நான் கமா போட்டு இதை ஒரு எம்ப்ளாயியாவும் போட்டுக்கணும் அப்படிங்கிறதுக்கான வழி கிடையாது ஜாவால. இதுக்கு பேரு மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டிபிள் அப்பா இருக்கிறது. அது கொஞ்சம் பேசுறதுக்கு தப்பா இருந்தாலும் நம்மளுக்கு லாஜிக்கலா அது எப்படி அதுல ஒர்க் அவுட் ஆகாதோ அதே மாதிரி இதுலயும் ஒர்க் அவுட் ஆகாது இன்ஹெரிட்டன்ஸ்ங்கிற கான்செப்ட்லயே. ஏன்னா இது ஃபுல்லாவே பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் தான். இது சைல்டு
பர்சனுங்கிறது பேரண்ட். அப்போ இப்போ இதை எக்ஸ்டெண்ட் பண்ண இந்த டீச்சருங்கிறத எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு பர்சனுங்கிறது கரெக்டா எம்ப்ளாயிங்கிறது கரெக்டா? எம்ப்ளாயி. எக்ஸாக்ட்லி. அப்போ பர்சன்ன்றது வேண்டாம், எம்ப்ளாயி மட்டும் வச்சுக்கலாம். நீங்க எம்ப்ளாயின்னு வச்சாலே எத்தனை சைல்டு வேணா அப்ப நம்ம இதுல கிரியேட் பண்ணிக்கலாமா? இதானே சைல்டு டீச்சர். நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஆளாளுக்கு ஒவ்வொன்று பண்ணும்பொழுது இது சைல்டு பேரண்ட்னு உங்களுக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. இப்பதான் நான் அந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ டீச்சருங்கிறது எம்ப்ளாயின்னு போட்டாச்சு. ம். இப்போ எம்ப்ளாயி கிளாஸ் இந்த பக்கத்துல ஓபன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. எம்ப்ளாயி கிளாஸ்ல என்ன இருக்கு? ஐடி, ரோல், சேலரி எல்லாம் ஏற்கனவே இருக்கு. ஐடி இப்ப இது கிராண்ட்சன் மாதிரி வருதே, அந்த மாதிரி வருமா? எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி தான். ஓகே. இது வந்து இப்போ கிராண்ட்சன், அதாவது டீச்சர் வந்து எம்ப்ளாயி எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கு, எம்ப்ளாயி பர்சன் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கு. இப்போ பர்சன்ல இருக்கிற எல்லாமே எம்ப்ளாயிட்ட இருக்கு, எம்ப்ளாயிட்ட இருக்கிற எல்லாமே டீச்சர்ட்டே இருக்கு. ஓகே. அவ்வளவுதான். இதான் கிராண்ட்சன். டக்குன்னு பிடிச்சாங்க. இப்போ வந்து ஐடின்றதுலாம் வந்து ஏற்கனவே எம்ப்ளாயி ஸ்பெசிபிக் டேட்டான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐடி, ரோல், சேலரி தானே. அப்போ ஐடி நமக்கு தேவையில்லை, ஏன்னா அது எம்ப்ளாயி கிட்ட இருக்கு. நேமு தேவையில்லை, ஏன்னா பர்சன்ட் இருக்கு. ஏஜ் பர்சன்ட் இருக்கு, தேவையில்லை. ஜெண்டர் பர்சன்ட் இருக்கு, தேவையில்லை. சப்ஜெக்ட் யார்ட்டுமே இல்லை, டீச்சருக்கு ஸ்பெஷலானது அது, அதனால அது டீச்சர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். என்ன ஸ்டாண்டர்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து டீச்சருக்கு ஸ்பெஷலானது, அதனால அது டீச்சர்ட்டே இருக்கட்டும். அவ்வளோதான். இதுக்கு அடுத்தது இருக்கிறதெல்லாம் வந்து இப்போ நம்ம அதை பில்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது என்ன சொல்லுதுன்னா, இப்போ நான் எதுவுமே பண்ணல, இது என்ன சொல்லுதுன்னா கன்ஸ்ட்ரக்டர் இல்லைன்னு சொல்லுது. நான் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். சூப்பருங்கிறதோட போட்டு அதுவே தானா எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிடுச்சு. ஓகேவா? இப்போ இது மட்டும் போதுமா? அப்போ எல்லாம் முடிஞ்சிச்சான்னு கேட்டிங்கன்னா, இப்போ சூப்பர்ல இருக்கிற நேம், ஐடி, ஏஜ் எல்லாமே வந்துருச்சு. ஆனா இதுக்கு ஸ்பெஷலான இருக்கு இந்த ரெண்டு விஷயத்தை நாம தான் ஹோல்ட் பண்ணணும். இந்த டீச்சர்ல இது மட்டும் போதும்ல? சப்ஜெக்டும் ஸ்டாண்டர்ட் மட்டும் தானே போடும் இல்லையா? ஆமா, அதை நம்ம எழுதணும்னு சொல்றேன். ஓகே. அதை வந்து நீங்க இங்க எழுதணும். இல்ல நான் 6th லைன்லயே கேக்குறேன். அது எல்லாம் இருந்தாலும் எல்லாம் இருக்கணுமா? ஆமா, இதெல்லாம் இருந்தா தானே நீங்க இந்த சூப்பரை கால் பண்ணும்போது அதை அந்த வாங்கி இங்க கொடுக்குறீங்க. இந்த சூப்பரை கால் பண்ணா எங்க போகும்? டீச்சரோட சூப்பர் யாரு? எம்ப்ளாயி. எம்ப்ளாயோட கன்ஸ்ட்ரக்டருக்கு போகும். நான் அந்த ஃப்ளோ உங்களுக்கு ஒரு தடவை பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஏன் இங்க சப்ஜெக்ட்னு வர மாட்டேங்குது? அப்ப எல்லா ஆப்ஜெக்ட்லயுமே அந்த நேம், ஏஜ், ஜெண்டர் எல்லாமே போடணும். எல்லா ஆப்ஜெக்ட்லயுமேனா? ஆமா, அதாவது நீங்க கிரியேட் பண்ணும்போது இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணும்போது எல்லாத்தையும் கொடுத்து தான் கிரியேட் பண்ணணும். ஓகே. இல்ல அது அங்க பர்சன்ல இருக்குல்ல, ஏன்னா அதனால ஒவ்வொரு வந்து டீச்சருக்கும் accept ஒவ்வொரு நேம் நீங்க ஸ்பெஷலா கொடுத்து தானே ஆகணும், ஆப்வியஸா. அதனால ஓ. வேற வழி கிடையாதுல்ல. இப்போ ஒரு டீச்சரை நீங்க பண்றீங்கன்னா இங்க இருக்கிற கோட தான் நீங்க மிச்சப்படுத்த முடியும். அங்க மெயின்ல இருந்து நீங்க கொடுக்கும்போது ஒரு டீச்சர்னும் போது அந்த டீச்சருக்கான நேம், ஐடி எல்லாத்தையும் நீங்க தானே கிரியேட் பண்றீங்க. அப்ப அதை நம்ம அங்க இருந்து கொடுக்க வேண்டிய தேவை தான் வரும். ஓகே ஓகே. சேலரி, அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஃபீல்டு சப்ஜெக்ட், ஸ்டாண்டர்ட். ஸ்டாண்டர்டுங்கிறது இன்டீஜர் ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட் அவ்வளோதான். இப்போ பேசிக் டீடைல்ஸ் தானா பிரிண்ட் ஆயிடும். நம்ம வந்து இந்த டீடைல்ஸை மட்டும் பிரிண்ட் பண்ணா போதும். என்ன டீடைல்ஸ்னா டீச்சர் டீடைல்ஸ். டீச்சர் டீடைல்ஸ்ல என்ன இருக்கு? அவங்க என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறாங்கிறது இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஸ்டாண்டர்ட் எடுக்கிறாங்கன்றது இருக்கு. இப்போ டிஸ்பிளே டீச்சர் டீடைல்ஸ்னு இங்க இருக்கா? இப்போ இப்போதான் நம்மளுக்கு அது இந்த இன்ஹெரிட்டன்ஸோடைய பவர் இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். இப்போ ஸ்டூடெண்ட் வரைக்கும் பார்த்தாச்சு, அடுத்து டீச்சரை பார்ப்போம். டீச்சர்ல ஐடி, டீச்சர் வந்து 100ங்கிறதுல ஐடியில் ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்க.
நேம் வந்து நிரஞ்சன் அப்படின்னு வச்சுப்போம். ஏஜ் ஒரு 40 வச்சுக்கலாம். ஜெண்டர் மேல். ரோல் 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 வந்து டீச்சர். டீச்சரில் சீனியர் டீச்சர் இல்லாட்டி அசோசியேட் டீச்சர். சேலரி salary. சேலரி வந்து வேற ஏதோ 1000 10,000 அதான் வச்சுக்கலாம். சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட்? தமிழ். சேலரி டபுள்ல தான் கொடுத்துருக்காங்க. ஆமாம் ஆமாம் ஓகே. ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட். சேலரி இங்கே இருக்கு. நீங்கள் இப்படி போட்டாலும் அது டபுள்ல தானாக எடுத்துக்கும். நீங்கள் கொடுக்கலன்னா அது எடுத்துக்கணும். அது பாயிண்ட் இருந்தாதான் டாட் ஜீரோன்னு போட்டு எடுத்துக்கணும். எடுத்துக்கும். இப்போ நீங்கள் ஏதாவது ஸ்பெஷலாக கொடுக்கணும்னா தான் அப்படி கொடுத்துக்கிறதுக்கு அது அலோவ் பண்ணும், அவ்வளோதான். ஆனா இண்டிவிஜுவலையும் அலோவ் பண்ணணும்னா டபுள். இது இன்டிஜராகவே அது எடுத்துக்காது. இப்போ இப்படி கொடுத்தீங்கன்னா அது இப்போ என்ன அர்த்தம்னா டாட் ஜீரோ இங்கே இருக்குன்னு அர்த்தம், அவ்வளோதான். அதான் அந்த வேல்யூ எடுத்துக்கணும். டீச்சர்னு இப்போ கிரியேட் பண்ணியாச்சா? இப்போ வந்து டீச்சரோட எல்லா டீட்டெயில்ஸும் பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். டீச்சருடைய ஃபர்ஸ்ட் பேசிக் டீட்டெயில்ஸை பிரிண்ட் பண்ணணும். டிஸ்பிளே பேசிக் டீட்டெயில்ஸுங்கிறது வருது. டீச்சருடைய எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் அதையும் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து டீச்சருடைய டீச்சர் டீட்டெயில்ஸ் இதையும் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த பேசிக் டீட்டெயில்ஸுங்கிறது எங்கேருந்து வருது? பர்சன்ல இருந்து வருது. பர்சன்ல இருந்து வருது. அது எம்ப்ளாயில அப்பாக்கிட்ட இருந்து வருது. இது வந்து அதோடது. இது டீச்சரோட. இது எதுவுமே நம்ம எழுதல. இந்த ரெண்டுத்தையும் நாம எழுதல. ஏற்கனவே அவங்க எழுதி வச்சிருக்காங்க. இது ஒரே ஒரு ஃபங்க்ஷன், அதனால நம்மளுக்கு இப்படி ஈஸியா தெரியுது. ஆக்சுவலான ரியலான பேரண்ட் கிளாஸ்ல இந்த மாதிரி 100 ஃபங்க்ஷன் பேரண்ட் கிளாஸ்ல எழுதி வச்சிருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு சப் கிளாஸ்லயும் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஈஸியா இருக்கும் பாருங்க. இந்த ஃபங்க்ஷன் எதுவுமே நீங்க திருப்பி ரிப்பீட்டடா எழுத தேவையில்ல. ஓகே ஓகே. ஒரே நிமிஷம் சார்ஜர் போட்டுக்கிறேன். அவ்வளவுதான். இப்போ இது ரன் பண்ணா கரெக்டா இதோடதுலாம் ரன் ஆகும். நம்ம ஆனா அந்த ஃப்ளோ ஒரு தடவை பார்த்துக்கலாம். இந்த டீச்சருங்கிற கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும்போது என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டீச்சர் ஓகே டீச்சரை தான் பார்த்துட்டு இருக்கோம். டீச்சருங்கிறதுக்கு வரும்போது அதோட சூப்பருங்கிற அந்த சூப்பர்ன்ற அந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும்போது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் படி டீச்சரோட சூப்பருங்கிறது எம்ப்ளாயி. அப்போ எம்ப்ளாயோடைய இந்த இடத்துல வந்து இப்போ லைன்ல நிக்கணும். கரெக்டா இங்க வந்துருச்சு. இப்போ இங்க இருந்து இன்னொரு சூப்பர் கால் ஆகுது. எம்ப்ளாயோட சூப்பருங்கிறது பர்சன். பர்சனோட இந்த லைனுக்கு வந்து நிக்கணும். கரெக்டா வந்து நிக்குது. இப்போ என்ன ஆகுது? பர்சனுக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நேம் ஏஜ்லாம் இங்க தான் செட் ஆகுது பாருங்க. இப்போ ஒருவேளை இங்க இதெல்லாம் செட் ஆகலன்னா எங்கேயுமே எதுவுமே ஒர்க் ஆகாது. ஏன்னா இங்க செட் ஆனாதான் இந்த ஃபீல்டு வேரியபிளை வந்து உங்களோட ஃபீல்டு வேரியபிளால போய் உட்காரும் எல்லாமே. அந்த ஃபீல்டு வேரியபிளை தான் இங்க டிஸ்பிளே பேசிக் டீடைல்ஸ்ல கால் பண்றோம். ஃபாதருக்கு வந்துட்டு அத செக் பண்ணிட்டு திருப்பி வந்து அந்த டீடைல்ஸ் இங்க இது மட்டும் பார்க்காம திருப்பி அங்க கிராண்ட் பாக்கும் போகுமா? ஆமா. இப்போ இங்க எம்ப்ளாயில இருந்து தான் வந்தது. இந்த லைன் தான் கால் ஆயிருக்கு. இன்னும் இந்த லைன்லாம் எக்ஸிக்யூட்டே ஆகல. ஓகே. இப்போ நான் இங்க பிரேக் பாயிண்ட் வைக்கிறேன் பாருங்க. 8ஆம் நம்பர் லைன்ல. இப்போ இந்த பர்சனை இது முடிச்சிட்டு 9 வரைக்கும் முடிச்சிட்டு இந்த ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு அதுக்கு அடுத்து அது கரெக்டா திருப்பி இந்த 8ஆம் நம்பர் லைன் வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிரும். செக் பண்ணுங்க. 9 வரைக்கும் முடிஞ்சது. 10ஆம் நம்பர் லைன் வந்தது. அடுத்த லைன் வந்து எம்ப்ளாயி கிளாஸ்ல இருக்கிற இந்த லைனுக்கு வந்துருச்சு. அப்ப எம்ப்ளாயி கிளாஸ்ல வந்து ஐடி எல்லாம் மறுபடியும் செட் பண்ணணும்.
ஐடி, ரோலு, சேலரி இதை செட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் டீச்சர் கிளாஸோட இந்த லைனுக்கு வரும், 8ஆம் நம்பர் லைனுக்கு. ஏன்னா இப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் ஆச்சு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆச்சு. அப்போ இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் முடியும், இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி இந்த ஃபங்க்ஷன் முடியணும். இப்போ இதுவும் முடிஞ்சிருச்சு. இது முடிஞ்சிருச்சுன்னா திருப்பி எங்க போகும்? இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணதாரு மெயின்ல இருக்கிறதானே கால் பண்ணுச்சு. மெயின்ல இருக்கிற இங்கதான் இது கால் ஆச்சு ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர்ல. அப்போ இது கால் ஆனதுக்கு அப்புறம் லைன் நம்பர் 16க்கு வரணும். அவ்வளவுதான், லைன் நம்பர் 16க்கு வந்துருச்சு. இப்போ இந்த டீச்சருங்கிற ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இந்த டீச்சருங்கிறது இப்போ வந்து பர்சனு எல்லாமே இதுக்குள்ளதான் இருக்கு. நீங்க போய் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த டீச்சருங்கிறது உள்ளார சப்ஜெக்ட், ஸ்டாண்டர்டு, நேம், ஏஜ்னு எல்லாமே இங்க காட்டுது பாருங்க, இந்த டீச்சருங்கிற இன்ஸ்டன்ஸ்குள்ளார. ஆனா இது இந்த டீச்சருங்கிறதுக்குள்ளார நம்ம ரியலா எதுவுமே வைக்கல. டீச்சருக்குள்ளார ரெண்டு விஷயம் தான் இருக்கு, சப்ஜெக்ட், ஸ்டாண்டர்ட் மட்டும் தான் இருக்கு. அப்போ இதெல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னா அதோடைய பேரண்ட் கிளாஸ்ல இருக்கிறதெல்லாம் எடுத்து காட்டுது. இப்போ இந்த டிஸ்பிளே பேசிக் டீடைல்ஸ் அப்படின்னு கால் பண்ணும்போது கரெக்டா இந்த பர்சன் கிளாஸ்ல இருக்கிற பேசிக் டீடைல்ஸை கால் பண்ணி விட்டுருச்சு. டிஸ்பிளே எம்ப்ளாய் டீடைல்ஸ் கால் பண்ணும்போது கரெக்டா இந்த இதை வந்து கால் பண்ணி விட்டுரும். பேசிக் டீடைல்ஸ் முடிஞ்சிருச்சு, அடுத்து டிஸ்பிளே எம்ப்ளாய் டீடைல்ஸ் வருது. டிஸ்பிளே எம்ப்ளாய் டீடைல்ஸ் வரும்போது எம்ப்ளாயி கிளாஸ்ல இருக்கிற எம்ப்ளாய் டீடைல்ஸ் கால் ஆகுது. இப்போ அதுக்கு அடுத்து டீச்சர் டீடைல்ஸ் கால் பண்ணும்போது டீச்சர் கிளாஸ்ல இருக்கிற டீச்சர் டீடைல்ஸ் கால் ஆகும். அவ்வளவுதான், இவ்வளவுதான் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ இந்த பேசிக் கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஆல் செட். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இதுல ஒரு சின்ன விஷயம் மட்டும் பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா டிஸ்பிளே பேசிக் டீடைல்ஸ்னு போட்டிருந்தோம் இல்லைங்களா? டிஸ்பிளே பேசிக் டீடைல்ஸ், டிஸ்பிளே எம்ப்ளாயி டீடைல்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த எம்ப்ளாயி டீடைல்ஸ் பேசிக் டீடைல்ஸ்ல இப்போ வந்து பேரண்ட் கிளாஸ், இந்த எம்ப்ளாய்க்கு பேரண்ட் வந்து பர்சன் தானா? ஓகே, எம்ப்ளாயோட பேரண்ட் கிளாஸ் இந்த பர்சன் ஒன்று இருக்கு. இதுல வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, டிஸ்பிளே பேசிக் டீடைல்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதுல வந்து நேம், ஏஜ், ஜெண்டருங்கிறத போடுறேன். இப்போ ஒரு எம்ப்ளாயோட பேசிக் டீடைல்ஸ் இன்னும் நான் பிரிண்ட் பண்ணும்போது இந்த தனித்தனியா 2 ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன்ல, எம்ப்ளாயி டீடைல்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன், பேசிக் டீடைல்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன். இப்போ நான் இது வரைக்கும் இருக்கிறத முதல்ல கமிட் பண்ணிடுறேன். பேசிக் இன்ஹெரிட்டன்ஸ் ரைட். பட் ஒரு எம்ப்ளாயோட பேசிக் டீடைல்ஸை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்றேன்னா எனக்கு வந்து எல்லாமே பிரிண்ட் ஆகணும். சரி, அது கூட வேணாம். இந்த எம்ப்ளாயோடைய டீடைல்ஸ் நான் பிரிண்ட் பண்ணும்போது மட்டும் இங்க வரும் ஜஸ்ட் நேம், ஏஜ்னு இருக்குல்ல, நேம், ஏஜ், ஜெண்டர்னு இருக்குல்ல. இதுக்கு பதிலாக எனக்கு என்ன வேணும்னா எம்ப்ளாயோடைய நேமு, எம்ப்ளாயி ஏஜ், எம்ப்ளாயி ஜெண்டர்னு எனக்கு வரணும். புரியுதுங்களா? அவுட்புட்லயா? ஆமா, அவுட்புட்ல. அப்போ இப்போ என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லைங்களா, இது வந்து பேரண்ட்ல இருக்கிற ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை நம்ம இங்க திருப்பி எழுதலாம், இப்படி எழுதலாம். இப்போ புரியுதுங்களா கெட்டர் எங்க தேவைப்படுதுன்னு? இப்போ இந்த ஜெண்டருங்கிறது இந்த எம்ப்ளாயி கிளாஸ்ல இல்லவே இல்லை. அப்போ இந்த ஜெண்டருங்கிறத நான் ஆக்சஸ் பண்ணணும்னா அது வந்து எங்க இருக்கு? பர்சன் கிளாஸ்ல இருக்கு. இப்போ பர்சன் கிளாஸ்ல இருக்கிற ஜெண்டருங்கிறது பாத்தீங்கன்னா பிரைவேட் ஃபீல்டா இருக்கு. அதுக்கு தான் நம்ம கெட்டர் கிரியேட் பண்ணிடணும், கெட் ஜெண்டர்னு. அதை யூஸ் பண்ணி கால் பண்ணிக்கணும். ஜெண்டருக்கு மட்டும் இல்ல, ஸ்மால்ல கொடுத்திருக்காங்க. இப்போ இது இங்க எழுதியாச்சா? இது ஏன் எனக்கு இங்க ஓவர் ரைடுன்னு காட்டலன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா இங்க ஓவர் ரைடுன்னு காட்டணும். எம்ப்ளாயி கிளாஸ்ல இருக்கிற மெயின்ல
இப்போ டிஸ்பிளே பேசிக் டீடைல்ஸ்ல இப்போ நான் இதுக்கு முன்னாடி இங்க டிஸ்பிளே பேசிக் டீடைல்ஸை கால் பண்ணும்போது டைரக்டா வந்து பர்சனோட இதுக்கு போச்சா. ம். இப்போ பேசிக் டீடைல்ஸை கால் பண்ணா டைரக்டா இங்க தான் வருது. கரெக்டா? எங்க வருது? எங்க வருதுன்னா இங்க வருது. இங்க பாருங்க, எம்ப்ளாயியோடைய டிஸ்பிளே பேசிக் டீடைல்ஸை கிளிக் பண்றேன். எங்க ம். வந்திருக்கு? எம்ப்ளாய்க்கு தான் வந்திருக்கு. ஏன்னா எம்ப்ளாயிலேயே நான் அது மாதிரி ஒன்று வச்சிருக்கேன். ஆமாமா. ஆனா இப்போ என்ன பிரச்சனைனா, திருப்பி இங்கேயும் நான் ரிப்பீட் பண்ணிருக்கேன். இங்க பண்ணதே இங்க பண்ணிருக்கேன். ம். அப்போ ம். ரிப்பீட்டேஷனை குறைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, டிஸ்பிளே பேசிக் டீடைல்ஸ் நான் கால் பண்ணா சூப்பர் டாட் டிஸ்பிளே பேசிக் டீடைல்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா, சூப்பருங்கிறது என்னது? இந்த கிளாஸ், பர்சன் கிளாஸ். அதோடைய டிஸ்பிளே பேசிக் டீடைல்ஸை கால் பண்ணி விட்டுரும். ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகேவா? ம். இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா, இதை வந்து இங்க பிரைவேட்டா மாத்திக்கலாம். டிஸ்பிளே எம்ப்ளாயி டீடைல்ஸ் இருக்குல்ல, அதையுமே வந்து டிஸ்பிளே எம்ப்ளாயி டீடைல்ஸ் அப்படின்னு மாத்திக்கலாம். ஆக்சுவலான விஷயம் என்னன்னா, இங்க ஓவர் ரைடுன்னு ஒன்று இருக்கும். ஓவர் ரைடுன்னு ஒரு கீவேர்டு இருக்கும். அது ஏன் இங்க வரலன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா ஓவர் ரைடு தான் போட்டாதான் ஒர்க்கே ஆகணும். அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஓவர் ரைடுனா எதை மென்ஷன் பண்றீங்க? இப்போ ஃபங்க்ஷன் 2 டைம் கால் பண்றாங்க. இப்போ இங்கேயும் இந்த ஃபங்க்ஷன் இருக்கு, இங்கேயும் இந்த ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுங்களேன். ம். இந்த 2 ஃபங்க்ஷன்ல எந்த ஃபங்க்ஷனை கால் பண்றதுன்னு மெயினுக்கு தெரியாது பை டிஃபால்ட். ம். இங்க டிஸ்பிளே பேசிக் டீடைல்ஸ்னு நீங்க கால் பண்ணீங்கன்னா, டிஸ்பிளே பேசிக் டீடைல்ஸ்னு கால் பண்ணீங்கன்னா, ஏன்னா எம்ப்ளாயிலையும் ஒரு டிஸ்பிளே பேசிக் டீடைல், பையன்ட்டையும் ஒரு பொருள் இருக்கு, அப்பாக்கிட்டையும் ஒரு பொருள் இருக்கு. நீங்க எந்த பொருளை கேட்குறீங்கன்னு அதுக்கு எப்படி தெரியும் இல்லையா? ம். அப்போ என்ன பண்ணணும்னா, இங்க வந்து ஓவர் ரைடுன்னு போட்டீங்கன்னா, அப்பா கிட்ட இருக்கிறத நான் ஓவர் ரைட் பண்ணிட்டேன்னு அர்த்தம். ஓவர் ரைடுக்கும் ஓவர் ரைட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அதை புரிஞ்சுங்க. ஓவர் ரைட்னு ஒரு டேர்ம் இருக்கு. ஓகே. ஓவர் ரைடுன்னு ஒரு டேர்ம் இருக்கு. ஓவர் ரைட்னா என்ன அப்படின்னா, ஒன்னு எடுத்துட்டு அதை ரீப்ளேஸ் பண்றது, ம். மேலேயே எழுதுறது. ஓவர் ரைடுனா என்ன அப்படின்னா, ஏற்கனவே இருக்கிறதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்றது. புரியுதுங்களா? ம். இப்போ இதோட பேரண்ட் கிட்ட ஏற்கனவே டிஸ்பிளே பேசிக் டீடைல்ஸ்னு ஒன்று இருக்கு. ம். அதை வந்து அதோட சைல்டு கிளாஸ்ல நீங்க ஓவர் ரைட் பண்றீங்க. ஓவர் ரைட் பண்றீங்கன்னா அதோட பிஹேவியரை நீங்க எதுவும் மாத்தல. அதோட பிஹேவியர் அப்படியே தான் இருக்க போகுது. அந்த ஃபங்க்ஷனை ஓவர் ரைட் பண்ணி இப்போ டீச்சர் எம்ப்ளாயர் கிளாஸ்ல இருந்து டிஸ்பிளே பேசிக் டீடைல்ஸ்ங்கிறத கால் பண்ணாங்கன்னா, அதோட பேசிக் டீடைல்ஸும் அது பிரிண்ட் பண்ணும், எம்ப்ளாயி டீடைல்ஸும் பிரிண்ட் பண்ணும். ம். அந்த மாதிரி நீங்க ஓவர் ரைட் பண்ணிருக்கீங்க. இந்த ஓவர் ரைடுங்கிற கான்செப்ட் புரியுதுங்களா எல்லாருக்கும்? ம். புரியுது. பார்வதி, உங்களுக்கு புரியுதா? புரியுது. கொஞ்சம் திருப்பி பார்த்துக்கிறேன். ஓகே. நிவேதா, உங்களுக்கு? புரியுது. அதாவது இப்போ இங்க இந்த ஃபங்க்ஷன் இருக்கு பார்வதி, பர்சனுங்கிற ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ்ல இந்த ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஃபங்க்ஷனை ஆஸ் இட் இஸ் அப்படியே யூஸ் பண்றதா இருந்தா ஓவர் ரைட்லாம் பண்ண தேவையில்ல. ஓகே. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார நான் வந்து இந்த கிளாஸ், இந்த எம்ப்ளாயி கிளாஸ்ல மட்டும் அடிஷ்னலா ஒரு லைன் எக்ஸ்ட்ரா எழுதணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார நான் எழுதணும்னாலே இந்த ஃபங்க்ஷனை நான் ஓவர் ரைட் பண்ணணும். ஓவர் ரைட் பண்றதுன்னா அதை வந்து இந்த இதுக்கு இந்த மாதிரி இது பண்றதுக்கு பதிலா இது வந்து இதையும் நான் பண்ணணும், அதுக்கப்புறமும் நான் ஒண்ணு பண்ணணும், அடிஷ்னலா ஒண்ணு பண்ணணும். அது பேர் தான் ஓவர் ரைடு. ஓகே. ஸோ என்ன பண்ணணும்னா, அதே பேர்ல ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டீங்க, அதுக்கு ஓவர் ரைடு கீவேர்டு மேல போட்டீங்க அப்படின்றது. இந்த கீவேர்டு என்ன சொல்ல வருதுன்னா, இந்த ஃபங்க்ஷன் ஆல்ரெடி பேரண்ட் கிளாஸ்ல இருக்கு அப்படிங்கறத சொல்ல வருது. ஓகே, அதை நீங்க ஓவர் ரைட் பண்ண போறீங்கன்னு சொல்ல வருது. ஓவர் ரைட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இதுல வந்து சூப்பர்னு போட்டு இது மாதிரி பண்ணுவீங்க. இது கண்டிப்பா அப்போ போடணுமான்னு கேட்டீங்கன்னா, இது வந்து கண்டிப்பா போடணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து ஆப்ஷனல் தான். நம்ம இங்க கன்ஸ்ட்ரக்டர்ல பண்ணும்போது கண்டிப்பா போட்டோம்ல, கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது கண்டிப்பா போட்டோம். ஏன்னா அந்த ஃபீல்ட் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணணுங்கிறதுக்காக போட்டோம். அதுல வந்து அது வந்து மேண்டேட்டரி. ஆனா இங்க ஓவர் ரைடு இங்க எப்படி கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனை இங்க எக்ஸ்ட்ரா நம்ம ஓவர் ரைடு தான் பண்றோம். கன்ஸ்ட்ரக்டர் இந்த எம்ப்ளாயிங்கிற இந்த ஃபங்க்ஷன்ல வர இந்த ஃபீல்ட் எல்லாத்தையும். பட் ஆனா கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வேற நேம்ல இருக்கு. இங்க எம்ப்ளாயிங்கிற நேம்ல இருக்கு, இங்க வந்து பர்சனுங்கிற நேம்ல இருக்குங்கிறதுனால அது ஓவர் ரைடுங்கிற கான்செப்ட்ல வராது. பட் ஆனாலும்
அதோடைய ஃபீல்டை உள்ள அனுப்புறதுக்கு கன்ஸ்ட்ரக்டர் இங்க கால் பண்றீங்க, கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். அதே மாதிரி இங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த சூப்பர்னு போட்டு இதை கால் பண்ணீங்கன்னா அதோட பேஸ் டிஸ்பிளே டீடைல்ஸும் சேர்ந்து உங்களோட எம்ப்ளாய் டீடைல்ஸ் கூட டிஸ்பிளே கூட டீடைல்ஸும் சேர்ந்து டிஸ்பிளே ஆகும். அவ்வளவுதான். ஓகே. இந்த ஓவர் ரைடுங்கிறது என்ன விஷயம் அப்படின்னா இதுதான். அது ஓவர் ரைடுனா அதை அழிச்சிட்டு போடுறது கிடையாது, எக்ஸ்ட்ரா எழுதுறது. எக்ஸ்ட்ரா எழுதுறது. இப்போ இந்த சூப்பருங்கிறத போடலைன்னா இது பை டிஃபால்ட் இது ஓவர் ரைட் அப்படிங்கிற மாதிரி மாறிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஃபங்க்ஷன் இங்க காலே ஆகாது. இந்த பிஹேவியரே மாத்தி இந்த பேரை கால் பண்ணும்போது இதெல்லாம் எதுவுமே கால் ஆகாது. டைரக்டா வெறும் டிஸ்பிளே எம்ப்ளாய் டீடைல்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் கால் ஆயிரும். இது இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஓவர் ரைட்டு. சூப்பரோட சேர்த்து போட்டீங்கன்னா அது பேர் ஓவர் ரைடு. ஓகே, புரியுது. மேல அந்த கீவேர்ட் வந்து கண்டிப்பா எழுதணுமா? அது வந்து ஓவர் ரைடுன்னு தான் இருக்கணும். அது கண்டிப்பா எழுதணுமான்னு கேட்டீங்கன்னா அது ஆப்ஷனல் தான் நினைக்கிறேன். இப்போ இருக்கிற ஜாவா வெர்ஷன்ஸ்ல அது ஆப்ஷனலா மாத்திட்டாங்க போல. அது ஆப்ஷனல் தான், பட் டெஃபினட்டா அது வந்து வச்சுக்கிறது ரொம்பவே பெட்டர். ஓகே. அப்புறம் எப்படி அதுக்கு தெரியும்? இப்ப அந்த டீடைல்ஸ் ஆல்ரெடி அங்க உள்ள அதே ஃபங்க்ஷன் நேம் தானே இருக்கு. அந்த சூப்பர் கொடுத்துட்டா அது மாறிடும்னு சொல்றீங்களா? என்ன புரியல, எதுக்கு தெரியும்னு கேக்குறீங்க? மெயின்லியா? இல்ல அந்த ஓவர் ரைடுன்னு பண்ணிருக்கிறது எப்படி நமக்கு வந்து தெரியும்னு கேக்குறேன். இல்ல சிஸ்டம் எப்படி தெரிஞ்சுக்கும்னு கேக்குறேன். சிஸ்டம்க்கு வந்து தெரியும். ஏன்னா சிஸ்டம்க்கு வந்து இப்போ வந்து ஒரு விஷயம் பாருங்க, இந்த கிளாஸை வந்து ரீட் பண்ணும்போது இது பர்சன்ங்கிற ஒரு கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்குன்னா அதுக்கு தெரியும். இந்த எம்ப்ளாயிங்கிற கிளாஸ்ல தான் டிஸ்பிளேயோட பேசிக் டீடைல்ஸ்னு ஒன்று இருக்குன்னு உங்களுக்கு எழுதிட்டீங்க. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, உங்கள்கிட்ட ஒரு பேப்பர் இருக்கு, எழில்கிட்ட ஒரு பேப்பர் இருக்கு. எழில் அதில் வந்து சில விஷயங்கள்லாம் எழுதி வச்சிருக்காங்க. உங்கள்கிட்ட இருக்கிற பேப்பரை ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்ல, ஃபர்ஸ்ட் நிறைய அசைன்மெண்ட் இருக்கு, எழுத கொடுக்கும்போது எல்லாத்தையும் என்னால் எழுத முடியாது, அதனால ஒவ்வொருக்கும் ஒரு டாஸ்க்கை கொடுத்து எழுத சொல்லிடுறேன். உங்கள்கிட்ட ஒன்று கொடுத்து எழுத சொல்லியிருக்கேன், எழில்கிட்ட கொடுத்து ஒன்று எழுத சொல்லியிருக்கேன். நீங்க ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறீங்க, அவங்க ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறாங்க. அந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்குமே பேர் வந்து ஒண்ணுதான். ஓகே. இப்போ நான் எம்ப்ளாயி டாட் டிஸ்பிளே பேசிக் டீடைல்ஸ்னு கேட்டேன்னா உங்களோடது கொடுப்பீங்க. பர்சன் டாட் எழிலோடது பர்சனுங்கிறது எழில்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்களோட டாட் டிஸ்பிளே டீடைல்ஸ் கேட்டா அவங்களோடது கொடுக்க போறீங்க. அப்ப இந்த ஓவர் ரைடுங்கிறது எங்க தேவைப்படுது அப்படின்னா, இட் இஸ் அ டெனோஷன் ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரீடிங். இது வந்து நான் ஓவர் ரைட் பண்ணிருக்கேன். இந்த ஃபங்க்ஷன் வந்து ஏற்கனவே வந்து பேரண்ட்லயும் இருக்கு, அதை நான் ஓவர் ரைட் பண்ணி இங்க எழுதியிருக்கேன் அப்படிங்கறத நீங்க எக்ஸ்பிளிசிட்டா சொல்றீங்க. அதை சொல்லி இதை வந்து கால் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்னா, நான் பேரண்ட்ல இருக்கிறதையும் கால் பண்ணிட்டேன், என்னோடதையும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ பேரண்ட்டை நீங்க கால் பண்ணலன்னா அவ்வளவுதான், அந்த பேரண்டோட பிஹேவியரை ஓவர் ரைட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஓவர் ரைட். பேரண்டோட கால் பண்ணீங்கன்னா இது ஓவர் ரைடு. அவ்வளவுதான். இதுக்கு பேர் தான் வந்து பாலிமார்பிசம். பாலிமார்பிசம் அப்படின்னு ஒரு இது அடிக்கடி கேட்பாங்க இந்த ஊப்ஸ் கான்செப்ட்ல. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ரெண்டு கிளாஸஸ். ஓகேவா? பேரண்ட் கிளாஸ்லயும் ஒரே ஃபங்க்ஷன் பேர் தான் இருக்கும், சைல்டு கிளாஸ்லயும் ஒரே ஃபங்க்ஷன் பேர் தான் இருக்கும், அதோட சிக்னேச்சரும் ஒரே மாதிரி தான் இருக்கும், இதோட சிக்னேச்சரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சிக்னேச்சர்னா என்ன சொல்றேன்னா, இதுல பாருங்க எந்த பாராமீட்டரும் இல்ல, இதுலயும் எந்த பாராமீட்டரும் இல்ல, இதான் அதோட சிக்னேச்சர். அந்த ஃபங்க்ஷனோட சிக்னேச்சர் என்ன அப்படின்னா அதுக்கு இருக்கிற பாராமீட்டர்ஸ், அந்த ஃபங்க்ஷன் நேம். இந்த ஃபங்க்ஷன் நேமும் ஒண்ணுதான், இந்த ஃபங்க்ஷனோட பாராமீட்டரும் ஒண்ணுதான் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஃபங்க்ஷனோட சிக்னேச்சரும் இந்த ஃபங்க்ஷனோட சிக்னேச்சரும் சேம் சிக்னேச்சர்னு அர்த்தம். சேம் சிக்னேச்சர் டிஃபரண்ட் கிளாஸ். ஓகே. பாலிமார்பிசம் இதெல்லாம் வந்து நம்ம அதுக்கப்புறம் ஆக்சுவலா இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணும்போது படிக்கணும். இது வந்து கண்டிப்பா ஊப்ஸ் கான்செப்ட்னு வந்தாலே இந்த பாலிமார்பிசம் முதல்ல கேட்பாங்க. 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட என்ன பாலிமார்பிசம்னா என்னன்னு கேட்கறாங்க. சேம் சிக்னேச்சர் இன் டிஃபரண்ட் கிளாஸ். ஒரே சிக்னேச்சர். சிக்னேச்சர்னா இந்த ஃபங்க்ஷனோட பேரு, இதோடைய ஆர்குமெண்ட்ஸ் ஆர் பாராமீட்டர் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும், வேற வேற கிளாஸ்ல இருக்கணும். அந்த ரெண்டு வேற வேற கிளாஸும் பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற கிளாஸா இருக்கணும். இந்த மாதிரி இருந்ததுன்னா இதுக்கு பேர் பாலிமார்பிசம். ஓகேங்களா? ஓகே, ரைட். சரி, இதுக்கு இப்படி வச்சுக்கோ. இப்போ பாலிமார்பிசத்தை பார்க்கும்போதே நம்ம இன்னொன்னு பார்த்தாரு, இது வந்து ரன் டைம் பாலிமார்பிசம்னு பேர். இதுக்கு பேர் இந்த ஓவர் ரைடுக்கு பேர். ஓகேங்களா? ஓவர் ரைட்.
ரன் டைம் பாலிமார்பிசம். இந்த ஓவர் ரைடு கீவேர்டு போட்டு இந்த மாதிரி ஒரே சிக்னேச்சர்ல 2 கிளாஸ்ல வச்சிருந்தீங்கன்னா இதுக்கு பேர் என்ன? ரன் டைம் பாலிமார்பிசம். ஃபங்க்ஷன் ஓவர்லோட் அப்படின்னு இது வந்து ஓவர் ரைடு. ஓவர்லோடுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓவர்லோடுனா என்ன அப்படின்னா ஓ அப்படி ஞாபகம் இருக்கு. டிஸ்பிளே பேசிக் அப்படின்னு இதே ஃபங்க்ஷன் பேர்ல இப்ப நான் இங்க ஒரு ஃபங்க்ஷன் போட்டா இது இங்க எனக்கு என்ன சொல்லுது? ரிலேட்டட் ப்ராப்ளம். ஏற்கனவே இங்க மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் போட்டிருக்கேன், திருப்பி எதுக்கு அதே மாதிரி ஃபங்க்ஷன் போடுறேன்னு திட்டுது. ம். சேம் சிக்னேச்சர் இன்னும் சேம் கிளாஸ். அப்போ இதை வந்து நான் ஓவர்லோட் பண்ணணும். ஓவர்லோட் பண்றதுனா என்னன்னா இதோட சிக்னேச்சரை மாத்துறது. இப்போ வந்து நான் இதுக்கு சும்மா ஒரு வேரியபிள் வந்து ஒன்று மாத்தி கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான். இதோட சிக்னேச்சர் இப்போ மாறிடுச்சு. ஓகே. ஏன் இது வந்து ஒத்துக்குது அப்படின்னா இதுக்கு பேரு ஓவர்லோடு. இதுக்கு இன்னொரு பேர் வந்து கம்பைல் டைம் பாலிமார்பிசம். அது ரன் டைம், இது கம்பைல் டைம். ஆமா, கம்பைல் டைம் பாலிமார்பிசம். ஓவர்லோடிங்கிற கான்செப்டுக்கு பேரு கம்பைல் டைம் பாலிமார்பிசம். அப்போ ஓவர்லோட்னா என்ன அப்படின்னா சேம் கிளாஸ் டிஃப்ரெண்ட் சிக்னேச்சர், சேம் டிஃப்ரெண்ட் சிக்னேச்சர். இதோட சிக்னேச்சர் வேற, இதோட சிக்னேச்சர் வேற. இது எப்படி இது அலோவ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ மெயின்ல போயிட்டு டிஸ்பிளே பேசிக் டீடைல்ஸ்னு கொடுத்தா இது கரெக்டா அந்த இதை கால் பண்ணணும். அதே மாதிரி எம்ப்ளாயின்னு போயிட்டு டிஸ்பிளே பேசிக் டீடைல்ஸ்னு கொடுத்து நான் இங்க ஒரு ஆர்குமெண்ட்டை கொடுத்தேன்னா கரெக்டா அதோட கால் பண்ணும். இது ரெண்டுத்துக்கு கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இப்ப நான் ஒரே பேர்ல ஒரே மாதிரி கொடுத்தனாதான் அது கன்ஃபியூஸ் ஆகும். அதாவது இதுக்கும் இதுக்கும் நான் ஒரே கொடுத்தேன்னா இங்க வந்து நான் ஒன்னு பிரிண்ட் பண்ணுவேன், இங்க ஒரு வேலையை செய்வேன், இங்க ஒரு வேலையை செய்யறேன்னு வச்சுங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணா எனக்கு டெஸ்டிங் வரணும், இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணனா இந்த வேலை நடக்கணும். ஆனா மெயின்ல இருந்து கால் பண்ணும்போது நீங்க இப்படிதான் கால் பண்ணுவீங்க. அப்ப அதுக்கு எப்படி தெரியும்? புரியுதுங்களா? இதை கால் பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் இந்த 2 ஆப்ரேஷன் நடக்கணும். இதை கால் பண்ணும்போது எனக்கு ஒரு டெஸ்டிங்கிற அந்த ஒரு வேலை மட்டும் தான் பிரிண்ட் ஆகணும் நான் மனசுல நினைக்கிறேன். பட் ப்ரோக்ராம்க்கு அதை கண்டுபிடிக்க தெரியாது. ஏன்னா ரெண்டுமே ஒரே சிக்னேச்சர்ல இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? அப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து ஓவர்லோட் பண்ணி அதை மாத்தி விடணும். இல்லாட்டி அது ஃபங்க்ஷனுக்கு வேற ஒரு பேர் வைக்கணும். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணணும். பட் ஓவர்லோடுனா என்ன, ஓவர் ரைடுனா என்ன அப்படிங்கிற கான்செப்ட் புரிஞ்சிருச்சு இல்லையா? ஆனா இந்த மாதிரி ஒரே கிளாஸ்ல ஒரே ஃபங்க்ஷன் நேம் வச்சு இருக்குமா? அந்த மாதிரி இருக்குமா? இருக்கும். ஓகே. அது எப்போ வருங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். அது மாதிரி தேவை நிறைய வரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஏஜையும் உங்களுடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸையும் பொறுத்து டாக்ஸ் கால்குலேட் பண்றது. டாக்ஸ் கால்குலேட்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருப்பாங்க. அது கூட வேணாம், நம்ம ஏற்கனவே ஒரு கிளாஸ் பார்த்துருப்போம்ல அந்த அடிஷன் சப்ட்ராக்ஷன்லாம். அதுல இப்ப ஆட்னு ஒரு ஃபங்க்ஷன் போட்டு இன்டீஜர் ஏ இன்டீஜர் பி அப்படின்னு 2 ஆர்குமெண்ட் போட்டு கொடுத்தீங்கன்னா அது 2த்தை ஆட் பண்றது. இப்ப 3த்தை ஆட் பண்றதுன்னா அப்ப என்ன பண்ணணும்? அதுக்கும் ஆட் கொடுத்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்னு கொடுப்போம். இன்டிஜர்ஸ் இப்படி போட்டுக்கணும். அப்போ இது ஓவர் ரைடு, இது ஓவர்லோட். இல்ல, ரெண்டுமே இது ஓவர்லோட் கான்செப்ட் தாங்க. ஒரே கிளாஸ் உள்ள தானே இருக்கு. ஆமா ஆமா. இதுல போட்டிருக்கிறது வேற சிக்னேச்சர்ல இருக்கு, பட் ஒரே பேரு தான். இல்ல நம்ம வேற கிளாஸ் நேம் எடுத்தோம்னா அப்படிதான். இது இந்த கான்செப்ட் வந்து ஓவர்லோடுன்னு சொல்றேன். இப்போ கீர்த்தி ஒரு கேள்வி கேட்டாங்களா அந்த மாதிரி தேவை எப்போ வரும்னு, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நிறைய வரும். அப்ப ஏன்பா இது வேற வேற பேரை வச்சுக்கலாமானா இதுக்கு என்ன பேர் வைக்கிறது? இதுவும் ஆடுங்கிற ஃபங்க்ஷனை தான் செய்யுது, இதுவும் ஆடுங்கிற ஃபங்க்ஷனை தான் செய்யுது. வேணா இப்படி வைக்கலாம், இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கணும். ஆடு 3 நம்பர்ஸ் அப்படின்னு வைக்கலாம், இது ஆடு 2 நம்பர்ஸ்னு வைக்கலாம். அந்த கன்ஃபியூஷன் வேணாம்னா ஓகேவா? அப்போ இதை அவாய்ட் பண்ண முடியாதா அப்படிங்கன்னா பண்ணலாம். எதுக்கு அதெல்லாம்? அதை வந்து ஈஸி பண்றதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு இது கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். ஓவர்லோடிங் கான்செப்ட் இஸ் allowed in Java and overriding is also possible in Java. When I say override, that is depends on என்ன ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற கிளாஸஸ். பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற கிளாஸ் இருக்கும்போது பேரண்ட்ல இருக்கிற ஒரு மெத்தடை நீங்க சைல்டுல ஓவர் ரைடு பண்ணலாம். ஓவர் ரைடுனா அதுக்கு மேல நீங்க ஒரு அடிஷனலா ஒரு இதை வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ மெயின்ல போயிட்டு பேசிக் டிஸ்பிளே டீடைல்ஸ் அப்படின்னு டிஸ்பிளே பேசிக் டீடைல்ஸ் கால் பண்ணீங்கன்னா இப்போ எம்ப்ளாயோடைய பேசிக் டீடைல்ஸ்னா என்னென்னது? அவரோட நேம், ஏஜ், ஜெண்டரு, அதுக்கப்புறம் எம்ப்ளாய்க்குனே இருக்கிற பேசிக்கான டீடைல்ஸும் அவரோட பேசிக் டீடைல்ஸ் தான்.
ம். லாஜிக்கலா அப்படிதானே இருக்கணும். ம். இத நீங்க எம்ப்ளாயியோட பேசிக் டீடைல்ஸ்னு பார்த்தா எம்ப்ளாயியோட பேசிக் டீடைல்ஸை டிஸ்ப்ளே பண்ணணும். பர்சனோட பேசிக் டீடைல்ஸ்னு பார்த்தா பர்சனோட பேசிக் டீடைல்ஸை டிஸ்ப்ளே பண்ணணும். ஸ்டூடெண்டோட பேசிக் டீடைல்ஸ்னு பார்த்தா ஸ்டூடெண்டோட பேசிக் டீடைல்ஸை டிஸ்ப்ளே பண்ணணும். கரெக்ட் தானே இந்த லாஜிக்கு? ம். ம். அப்போ எம்ப்ளாயோட பேசிக் இப்போ ஸ்டூடெண்டோட பேசிக் டீடைல்ஸ்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஸ்டூடெண்டோட பேசிக் டீடைல்ஸ் நான் கிளிக் பண்ணா டேரக்டா எங்க போகுதுன்னு பாருங்க. பர்சனல்ல இருக்கிற அந்த டிஸ்ப்ளே டீடைல்ஸ் தான் காட்டுது. ஏன்னா ஸ்டூடெண்டோடதுல நான் இன்னும் ஓவர் ரைட் பண்ணல. ம். இப்போ நான் என்ன பண்றேன், இங்க ஸ்டூடெண்ட்ல போயிட்டு அதையும் ஓவர் ரைட் பண்ணிக்கிறேன். டிஸ்ப்ளே ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ்னு ஒன்று இருக்கா, அதே மாதிரி அங்க பண்ண மாதிரியே டிஸ்ப்ளே பேசிக் டீடைல்ஸ் அப்படிங்கிறத ஓவர் ரைட் பண்ணிக்கிறேன். ஓவர் ரைட் பண்ணிட்டு டிஸ்பிளேயோட ஸ்டூடெண்ட் டீடைல்ஸை தனியாக இங்கே போட்டுக்கிறேன். இதை வந்து நான் ப்ரைவேட்டாக மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ மெயினுக்கு போயிட்டு இந்த ஸ்டூடெண்டோடைய டிஸ்பிளே டீடைல்ஸை கிளிக் பேசிக் டீடைல்ஸை கிளிக் பண்ணா ஏற்கனவே எங்கே போச்சு, பர்சனுக்கு போச்சுல. இப்போ வந்து கரெக்டாக ஸ்டூடெண்ட்டுக்கு போகும். ஸ்டூடெண்டோட டிஸ்பிளே பேசிக் டீடைல்ஸை காக்குது. புரியுதுங்களா? ம். அங்க வந்து நான் ஓவர் ரைட் பண்ணி ஸ்டூடெண்டோட பேசிக் டீடைல்ஸை கால் பண்ணிவிட்டேன். இப்போ என்ன ஆகும்னா, இப்போ எதை நீங்க கிளிக் பண்றீங்களோ அதோட டீடைல்ஸ் கரெக்டா பிரிண்ட் ஆகும். ம். இது வந்து பர்சனோட பேசிக் டீடைல்ஸ். மலை 32 எம்னு வருது. இது வந்து ஸ்டூடெண்டோட பேசிக் டீடைல்ஸ். ஓகேங்களா? ம். இதுக்கு அடுத்து வந்து இதுதான் ஸ்டூடெண்ட். என் ஆமா, பேர் தப்பா சொல்றேன். மேல இருக்கிறது எம்ப்ளாயி, ஏன்னா அவரோட ரோல் சேலரி வந்திருக்கு. ஆ. கீழே இருக்கிறது வந்து ஸ்டூடெண்ட். ஓகே. ஸோ அவங்களோட டீடைல்ஸ் அவ்வளோதான். இப்போ இது எங்க முக்கியமா தேவை, இப்போ இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோதான், இதோட முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ இதை நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு கஷ்டமா இருக்குல்ல, எது ஸ்டூடெண்ட்னு எனக்கு தெரியலல்ல. அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காகவே நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ இங்கே ஓவர் ரைட் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஃபங்க்ஷனை இங்கே போயிட்டு நீங்கள் இந்த சூப்பருங்கிறத கால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிரிண்ட் ஒன்று போட்டுக்கலாம். ம். ம். மேல வந்துடும். ஆமாம், எம்ப்ளாயி அப்படின்னு போட்டுக்கிட்டீங்களா. அதே மாதிரி பர்சனில் போயிட்டு பர்சன் டீடைல்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை ஆகும்னா, இப்போ இங்கே பர்சன் டீடைல்ஸ்னு போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி டீடைல்ஸ்னு பிரிண்ட் ஆகிட்டு அடுத்து பர்சன் டீடைல்ஸ்னு இங்கே மாற்றி பிரிண்ட் ஆகிடும். ம். அப்போ இதை வந்து இங்கே போட்டுக்கலாம். இப்போ என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயோடைய பேசிக் டீடைல்ஸில் எம்ப்ளாயோட டீடைல்ஸ்னு பிரிண்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா எம். ஆமாம், அதுக்கப்புறம் எம்ப்ளாயி ஸ்பெசிஃபிக் டீடைல்ஸ் பிரிண்ட் ஆகும். ம். 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 ஸோ உங்களுக்கு பார்க்குறது நீட்டாக இருக்கும். எம்ப்ளாயி ஸ்பெசிஃபிக் டீடைல்ஸில் எம்ப்ளாயோட டீடைல்ஸ் வந்துருச்சா, அதே மாதிரி பர்சன் ஸ்பெசிஃபிக் டீடைல்ஸ். ஒரு டீச்சரில் நம்ம அதுக்கு முன்னாடி என்ன போனோம், எம்ப்ளாயி பர்சன் ஸ்டூடெண்ட்டில் போனோமா. ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட் ஸ்பெசிஃபிக் டீடைல்ஸ் அவ்வளோதான். ம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பர்சன் ஸ்பெசிஃபிக் டீடைல்ஸ் மட்டும் கால் ஆயிருக்கு, ஏன்னா பர்சனோடது. அதுக்கு அடுத்தது பர்சன் ஸ்பெசிஃபிக் டீடைல்ஸ் கால் ஆயிருக்கு, எம்ப்ளாயி ஸ்பெசிஃபிக் டீடைல்ஸ் அடுத்தது பிரிண்ட் ஆகுது. இதோட எம்ப்ளாயோடது முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது பர்சன் ஸ்பெசிஃபிக் டீடைல்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் ஸ்பெசிஃபிக் டீடைல்ஸ் கால் ஆயிருக்கு. அவ்வளோதான். ஓகேங்களா? ம். ஓகே. அவ்வளோதான். இன்னையோட இதை முடிச்சுக்கலாம். நான் வந்து இதோட கோடை வந்து புஷ் பண்ணிடுறேன். எல்லாரும் புல் எடுத்துக்கிட்டு இதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ம். வந்து இதை நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையுமே. இப்போ நான் வந்து உங்களுக்கு நீங்களே பண்ணதை வச்சு நம்ம என்ன சைட்ல இருந்து வந்தோமோ அந்த சைட்ல இருந்தே உங்களுக்கு நான் காமிச்சு கொடுத்துருக்கேன். இதை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பார்க்கறதுக்காக நான் ஒரு 2-3 லிங்கையும் எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். இந்த ஓகே. டேர்ம்ஸோட நான் வச்சுக்கணும். படிக்கும்பொழுது இதெல்லாம் வந்து நீங்க வந்து
அந்த டேர்ம்ஸோடவே படிக்கணும். இப்போ நான் சொன்ன எல்லாமே இதுல இருக்கு. ம். அந்த டேர்மை வந்து கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி படிக்கணும். ஓகே. ஏன்னா இன்டர்வியூல கேட்கும்போது அந்த டேர்மை தான் கேட்பாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கு தானே, எனக்கு புரியும், எனக்கு தெரியும்னு சொன்னா மட்டும் போதாது இல்லையா, பதிலா சொல்ற அளவுக்கு உங்களுக்கு தெரியணும். இந்த கான்செப்ட்லாம் அதுக்கு தகுந்த மாதிரியான கான்செப்ட். ஸோ அதையும் படிச்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இதுல படிச்சுக்கோங்க. அண்ட் மற்றதெல்லாம் நான் இன்னும் பார்க்கல. பட் எல்லாத்தையுமே நீங்க பார்த்துக்கலாம். இதெல்லாம் சீட் ஷீட்லாம் சும்மா நான் ஒரு கூகுளில் ஒரு ரேண்டமாக போட்டு எடுத்து வச்சேன் உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்காக தான். எல்லாமே நல்லா தான் இருக்கு. என்னென்ன கான்செப்ட், இப்போ இந்த பாலிமார்பிசம் கான்செப்ட்னா என்ன, இந்த ஊப்ஸ் கான்செப்ட்னா இதான் இன்ஹெரிட்டன்ஸ், அப்ஸ்ட்ராக்ஷனு, பாலிமார்பிசம், என்கேப்சுலேஷன், இந்த 4 கான்செப்ட் தான் முக்கியம். அது என்னங்கிறது ஒரே இதில் அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுக்கு பேர் வந்து சீட் ஷீட்னு சொல்லுவாங்க. இந்த சீட் ஷீட்னு பொண்ணு நீங்க தேடினீங்கன்னா உங்களுக்கே கிடைக்கும். இன்ஹெரிட்டன்ஸ் நல்லா புரிஞ்சுதுன்னா ஊப்ஸ் கான்செப்ட் நல்லா புரிஞ்சுதுங்க, அவ்வளவுதான். இப்போ இன்ஹெரிட்டன்ஸை முடிச்சிட்டீங்கன்னா நம்ம டைரக்டா அடுத்தது வந்து பேக் அண்ட் டெவலப்மெண்ட் உள்ள நுழைஞ்சிடலாம். பேசிக் ப்ரோக்ராமிங் முடிஞ்சது இதோட. இதுக்கப்புறம் நம்ம இன்னொன்று பார்க்குறோம், பேசிக்ல ஒன்று பார்க்கணும் அப்படின்னா கலெக்ஷன்ஸ்னு ஒரு டாபிக் இருக்கு. அதில் வந்து அரே, ஹேஷ் மேப்பு, செட்டு, அந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்கணும். கொஞ்சம் அது ஈஸி தான், அது ஒரே கிளாஸ் போதும். ஸோ இவ்வளவுதான் இதோட பேசிக் ப்ரோக்ராமிங்ல இருக்கிற எல்லாமே முடிஞ்சது. இதுக்கப்புறம் பண்றதெல்லாம் இதை வந்து நீங்க எக்ஸசைஸ் பார்க்க உங்களுக்கு நிறைய புரியும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா டாக்ங்கிறத வச்சு சொல்லியிருக்காங்க. அனிமலுங்கிறது பேரண்ட் கிளாஸ், சைல்ட் கிளாஸ். ஏன்னா எல்லா அனிமலுமே டாக் தான், சாரி எல்லா டாகுமே அனிமல் தான். அப்ப வேற எதெல்லாம் அது மாதிரி இருக்கு? இப்ப டாக்னா அனிமல் கேட்டகரியில நிறைய வரும் இல்லைங்களா? டாகு, அதுக்கப்புறம் வந்து பேர்டு. இது பேர்டு கூட அனிமல் தான் இல்லையா? அப்படிதான் நினைக்கிறேன். பேர்டு அனிமல் தனி கேட்டகரியா ஏதோ ஒண்ணு. கேட்டு, அவங்களே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ நான் அதுல ஒண்ணு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, இப்போ இந்த எம்ப்ளாயி கிளாஸ்ங்கிறது நான் ஒரு பர்சன் சொன்னேன் இல்லைங்களா? அப்போ இங்க வந்து நம்ம இப்போ எம்ப்ளாயின்னு தான் இப்போ டைப் போடணுமா? இந்த வேரியபிள் வந்து எம்ப்ளாயிங்கிற டைப் தான் ஹோல்ட் பண்ணுதா, இல்ல எதை போடணும்னா நீங்க எம்ப்ளாயினும் போட்டுக்கலாம், பர்சன்னும் போட்டுக்கலாம். இங்க பாருங்க, காட்டுல பாருங்க. ஏன்னா இந்த எம்ப்ளாயிங்கிறது வந்து இட் செல்ஃப் இஸ் அ பர்சன். அதாவது அவரோட பேர் அவர் அந்த டைப் எங்கெல்லாம் நீங்க எம்ப்ளாயி டைப்னு பாக்குறீங்களோ, அப்ப எங்கெல்லாம் வந்து எம்ப்ளாயி டைப்னு பாக்குறீங்களோ அது எல்லா இடத்துலயும் நீங்க பர்சன் அனுப்பலாம். இந்த இது வந்து இஸ் அ டைப் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. இஸ் அ டைப் ரிலேஷன்ஷிப்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் அ டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப் வித் திஸ் கிளாஸ். இது வந்து பேரண்ட் கிளாஸா, அது வந்து சைல்ட் கிளாஸ், பேரண்ட் சைல்ட் கிளாஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து ஒரு சைல்ட் கிளாஸை கிரியேட் பண்றீங்கன்னா அதை பேரண்டோடைய டைப்பை வச்சு டெனோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ அவனுக்குன்னு தனியா ஒரு பேர் இருக்கு, அந்த பேரை சொல்லி கூப்பிடாம அந்த வகையாராவை சேர்ந்த பையன் வராம்பாரு அப்படின்னு சொல்லலாம்னு சொல்றேன். இவனோட பேரு தான் எம்ப்ளாயிங்கிறது. ஸோ அந்த டைப்பை தான் நம்ம இங்க எழுதணும். இப்ப இங்க பர்சன் கொடுத்துட்டு இங்க எம்ப்ளாயும் வச்சுக்கலாமா? ஏன்னா ரெண்டுமே ஒரே மீனிங்ல தானே வரும். அப்படியும் வச்சுக்கலாமா? அப்படிலாம் வச்சுக்க முடியாது. சேம் முன்னாடி என்ன டைப் கொடுக்குறோமோ அந்த டைப் தான் வரணும். பேரண்ட் கிளாஸ் தான் கொடுக்கணும். இல்லங்க, இங்க வந்து இது வந்து சைல்டு கிளாஸ், எம்ப்ளாயிங்கிறது சைல்டு கிளாஸ். அதை வந்து நீங்க பேரண்ட்டை வச்சு டெனோட் பண்ணலாம்னு சொல்றேன். சைல்டு வச்சு பேரண்ட். இது வந்து பர்சன்ங்கிறது பேரண்ட் கிளாஸ். இப்போ இங்க இதை வந்து எம்ப்ளாயின்னு கொடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கொடுக்க முடியாது. இல்ல நான் அதை கேட்கல. அந்த பர்சன் மாத்துனீங்களா கீழே அந்த லைன்லயே பக்கத்துல அந்த கன்ஸ்ட்ரக்டர் ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கு முன்னாடி ஒரு எம்ப்ளாயி இருக்குல்ல, அதை சொன்னேன். இது அப்படி மாத்துனீங்கன்னா என்ன ஆகும்? பர்சனே கிரியேட் ஆகாது, எம்ப்ளாயோட தானே, எம்ப்ளாயோடதே கிரியேட் ஆகாது, பர்சனோட தானே கிரியேட் ஆகும். அதுக்கு தான் கேட்டேன். டவுட் கிளியர் பண்ண. உங்களுக்கு தேவையானது ஆனா எம்ப்ளாயி தான். ஏன்னா பர்சனோட கன்ஸ்ட்ரக்டர்ல பாத்தீங்கன்னா இந்த நிறைய ஃபீல்டு எம்ப்ளாயி சம்பந்தப்பட்ட இதெல்லாம் இருக்கவே இருக்காது. ஆமா. அப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டரே தப்பான கன்ஸ்ட்ரக்டரை கால் ஆயிடும். கால் பண்றது எம்ப்ளாயி கன்ஸ்ட்ரக்டர் தான், ஆனா இதை வந்து இந்த டைப் இந்த மாதிரி நீங்க ஹோல்ட் பண்ணிக்கலாம்னு சொல்றேன். இப்ப புரியுதுங்களா? நேத்து நம்ம ஒண்ணு பண்ணோம் இல்லைங்களா? இன்னும் ஒரு கான்செப்ட் வர, எனக்கு இன்டர்ஃபேஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, அதை அப்ப நம்ம நாளைக்கு பொறுமையா பாத்துக்கலாம். நேத்து வந்து நம்ம அரே லிஸ்ட் பார்த்தோம் இல்லையா? இப்போ லிஸ்ட்ல இன்டீஜர் டைப்ல ஒரு லிஸ்ட் நான் போடுறேன்.
இப்ப இந்த கான்செப்ட் புரியுதுங்களா? இப்ப லிஸ்ட்ங்கிறது அப்ப என்னவா இருக்கும்? டைப். இல்லைங்க, அரே லிஸ்ட்ங்கிறதுனா இங்க அரே லிஸ்ட் தானே நான் போடணும். ஆமா. புரியுது புரியுது புரியுது. ஓகே இப்ப ம், ம். லிஸ்ட்னு போடுறேன்ல, அது எப்படி ஆ. எடுத்துக்குதுன்னா, அப்ப இந்த லிஸ்ட்ங்கிறது பேரண்டா இருக்கும்னு அர்த்தம். பேரண்ட் ம். அரே ம். லிஸ்ட் இன்னைக்கு கூட இது யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன் இப்படி வருதுன்னு. நான் அதுக்கு தான் நேத்து இதை பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. இன்ஹெரிடன்ஸ் பண்ணிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு இது ஏன் இப்படி இருக்குன்னு புரியும். ம். நிறைய இடத்துல வந்து இது இப்படியே போட்டிருப்பாங்க. இங்க அரே லிஸ்ட்னு போட மாட்டாங்க. பேரண்ட்டை வச்சே கால் பண்ணியிருப்பாங்க. ஓகே. பேரண்டோட டைப் வச்சே மற்ற எல்லாத்தையும் யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே இந்த இந்த ஆடுங்கிறதெல்லாம் இப்போ இந்த அரே லிஸ்ட் உள்ளார போய் பார்த்தீங்கன்னா, இந்த அரே லிஸ்டோடைய கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்கல்ல, இங்க பாருங்க, இது வந்து ஒரு பேரண்ட். அப்ஸ்ட்ராக்ட் லிஸ்ட்ங்கிறத எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கு. ஓகேவா? அப்ப இது அப்ஸ்ட்ராக்ட் லிஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்குன்னா, இது வந்து நம்ம இங்க வந்து நீங்க அப்ப லிஸ்ட்னு மட்டும் தான் போடுறீங்களா? இல்ல, நான் அப்ஸ்ட்ராக்ட் லிஸ்ட்னு போட்டா கூட அது ஒர்க்கா தான் ஆகும். புரியுதுங்களா? ம். அப்ப எப்படிப்பா லிஸ்ட் போட்டாலும் ஒர்க்கா விட்டுச்சு அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்ததுன்னா, இந்த அப்ஸ்ட்ராக்ட் லிஸ்ட்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்ஸ்ட்ராக்ட் கலெக்ஷன். இது எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கு மறுபடியும் இத. அங்க பார்த்தோம்ல, கிராண்ட் சைல்டுன்னு போயிட்டே இருக்கும்னு. ஆமா. அந்த மாதிரி அது வந்து நிறைய ரிலேஷன்ஷிப்ல போயிட்டே இருக்கு. ஒரு 10 தலைமுறைக்கு முன்னாடில இருந்து அதோட சொத்தெல்லாம் ஒவ்வொருத்தங்களா கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ஸ்ட்ராக்ட் கலெக்ஷனோட சொத்தை தூக்கி அப்ஸ்ட்ராக்ட் லிஸ்ட் கிட்ட கொடுக்குறாங்க. அப்ஸ்ட்ராக்ட் லிஸ்ட் கிட்ட கொடுக்கறத தூக்கி தான் அரே லிஸ்ட் யூஸ் பண்ணுது. ம். அந்த மாதிரி அந்த சொத்து வந்து வழி வழியா வந்துட்டே இருக்கு. இதுல சொத்துங்கிறத மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா, அது அதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எழுதியிருப்பாங்க இல்லையா? இப்போ அரே லிஸ்ட்ங்கிறதுலயே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு லைன்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 1800 லைன் இருக்கு. அப்போ அந்த இன்ஹெரிடன்ஸோட பவரை புரிஞ்சுங்கிறேன். இப்ப இந்த அப்ஸ்ட்ராக்ட் லிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா, அதுல ஒரு 940 லைன் இருக்கு. இந்த 940 லைனை இப்ப நீங்க எழுதவே தேவையில்ல. ஓகே ஏன்னா அது எல்லாமே வந்து அப்ஸ்ட்ராக்ட் லிஸ்ட்ல ஆல்ரெடி இருக்கு. இங்க ஒரு சிம்பிள் இருக்கு இல்லைங்களா? ம். ஓவா கிளிக் பண்ணீங்கன்னா இந்த அப்ஸ்ட்ராக்ட் லிஸ்ட்டை யாரெல்லாம் வச்சிருக்காங்கிறத சொல்லும். இந்த அப்ஸ்ட்ராக்ட் லிஸ்ட்டுக்கு இவ்வளவு குழந்தைங்க இருக்கிறாங்க. ஓகே. இவ்வளவு பேர் வந்து இந்த அப்ஸ்ட்ராக்ட் லிஸ்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த அப்ஸ்ட்ராக்ட் லிஸ்ட்ல இருக்கிற அந்த 1000 லைன் ஆஃப் கோட இவங்க யாருமே எழுதியிருக்க மாட்டாங்க. எல்லாருமே அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறாங்க. ம். அதுதான் இன்ஹெரிடன்ஸோட பவர். ஒரு இடத்துல எழுதிட்டு அதை 1000 சைல்டுக்கும் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் அது காமன். ஓகே. அதே மாதிரி முக்கியமான புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் இந்த இப்போ லாஸ்டா நான் சொன்னது டைப் ரிலேஷன்ஷிப். ஒரு பேரண்ட் இருக்குன்னா இந்த இடத்துல ஒரு சைல்டை நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்றீங்க அப்படின்னா அதோடைய டைப்பை வந்து நீங்க பேரண்ட்டை வச்சும் டெனேட் பண்ணிக்கலாம். இப்படிதான் நான் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா அது நெசசரி இல்லை. இப்படியும் பண்ணிக்கலாம். ம். இப்படி பண்ணாதான் கரெக்ட்னு கூட சொல்லலாம். அப்போ ஒரு சில நேரங்கள்ல இந்த தேவை வரும். அது தேவை வரும்போது நான் அது எப்ப எதனால அப்படிங்கறத சொல்றேன். பட் இப்போதைக்கு இந்த மாதிரி ஒண்ணு இருக்குங்கிறது தெரிஞ்சுங்க. ஓகே. ஓகே. அவ்வளவுதாங்க. இது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மேட்டர் டன். ஓகே. Thank you. ஓகே. பை. Bye. பை.